2015 2016ல் ஈராநெட் எலக்ட்ரல் ரோல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் அடிஷன் டெலிஷன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்அண்ட் சிஸ்டம். இதை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் NVSP நேஷனல் வோட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை வச்சு தான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் திரு அருண் பாஸ்கர். இதுக்கு மட்டும் 2015லேருந்து இது வரைக்கும் 2000 கோடி செலவழிச்சிருக்காங்க. 2000 கோடி செலவழித்து எலக்ட்ரல் ரோல், ஓட்டர் ஐடி, என்ரோல்மெண்ட்டு இது எல்லாத்தையும் NIC மூலமாக, வேறு சாஃப்ட்வேர் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல, ஆனால் NIC மூலமாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழித்து ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் 5000 பேரை நீக்கலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு 1000 பேரை சேர்க்கலாம், இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்டில் தெளிவாக உங்களுக்கு சொன்னார். எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 420 இடத்துல ஜெயிப்போம், நாங்கள் 39% இங்கே வாங்கியிருக்கோம் ஓட்டு, ADMK BJP சேர்ந்து 2 சேர்ந்தா நாங்கள் 39%, கூட ஒரு 5% ஓட்டு போட்டால் 44% வந்துடும், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு அமித்ஷா சொல்கிறார். அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பூத் லெவல் எந்த பூத்தில் யாருக்கு அதிகமாக ஓட்டாக இருக்கு, இந்த பூத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்தில் 70ல் மட்டும் 5000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? 5000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 300 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 79 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த கட்சி இந்த இடத்துல வந்து நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு உத்தரப்பிரதேசிலிருந்து ஒருத்தன் ஓட்டரை திஃப்ட் பண்ணி, ஓட்டரை ஸ்டோல் பண்ணி லாகின் பண்ணி இந்த தொகுதியில் சைதாப்பேட்டை தொகுதியில் ஒரு 5000 பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் ஒரே மாசத்துல 65 லட்சம் பேரை பீகார்ல டெலீட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். எவ்வளவு நேரத்தில் இந்த பர்டிகுலர் EVM கண்ட்ரோல் யூனிட்ல போலா இருக்கின்றத ஒரு பட்டன் அமைச்சுக்கனாலே தெரிஞ்சிடும், நம்பர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு NVFC போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இத்தனை இந்த பூத் நம்பர்ல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டாலே உடனே அப்டேட் ஆயிரும். அப்ப 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றத உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி NVSP போர்ட்டல் இருக்கு. ஆனா இவர்கள் 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் இந்த 7% 8% அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் சேர்த்த 0 அட்ரஸ்ல ஒரே அட்ரஸ்ல 80 பேர், ஒரே அட்ரஸ்ல 120 பேர், பேரே இல்லாம இப்படியெல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு 5 மணிக்கு மேலே இவர்கள் EVM மேனிப்புலேட் பண்ணி அந்த EVM மூலமாக தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு சைடு வந்து இவர்கள் EVM மேனிப்புலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில் மாஸ்டர் ரோலை டெலீட் பண்ணுறாங்க, இல்லை ஆடிஷன் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு EVM வச்சு 5 மணிக்கு மேலே பெர்சன்டேஜை கூட்டி காமிக்கிறாங்க. 2024 தேர்தலில் இந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 4 கோடி 65 லட்சம் பேர் அதிகமாக 5 மணிக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. 4 கோடி 65 லட்சம் பேர். அப்ப 240 சீட்ல இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 4 கோடி 65 லட்சம் வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதனாலதான் CCTV ஃபுட்டேஜ் கேட்டாங்க. CCTV ஃபுட்டேஜ் 45 நாள்ல நாங்க அழிச்சிருவோம். CCTV ஃபுட்டேஜ் கிடையாது. அப்ப இதுவும் சரி அதுவும் சரி, 2 இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஓகே, 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இன்று வரை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபீசர்கள் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். 2வது. 3வது, எலெக்ஷன் கமிஷன் விவிபேட்டை
100% இந்த ஸ்லிப்பு தெர்மல் ஸ்லிப்பு, அதாவது இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட் அவுட் ஸ்லிப் வர்றது விவி பேட்டரியுடைய பிரிண்ட் அவுட். இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட்டை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வச்சு ஸ்லிப்பு விவி பேட்டு மூலமாக வரக்கூடிய ஸ்லிப்பு தனியாக பிரிண்ட் அவுட் வரணும். அந்த ஸ்லிப் எடுத்து பெட்டியில் போடணும், தனி பெட்டியில் போடணும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம்மையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இது 100% பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணிப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5,400 கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் 5,400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட்டு போடலாம், இவிஎம் வைக்கலாம், கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஆனா இதை எண்ணுவதற்கு நேரமாகும் என்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்தி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பர்ல சுத்தி மடிச்சு போடணும், அப்புறம் பேலட் பேப்பரை ஓபன் பண்ணணும், அப்புறம் அந்தந்த பெட்டியில போடணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஒரே நாள்ல பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன், பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம். ஆனா ஒரு ஸ்லிப்பு தான், அந்த ஸ்லிப்பை பெட்டியில போட்ட எடுத்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 7 நாள் ஆகும்னு ஒரு வடிகட்டின பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட்டு ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணையா இருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால நிரூபிக்கப்பட்ட உண்மை. என் வாக்கு என் உரிமை. ஆனால் அந்த வாக்கு இன்று திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த திருட்டுக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்? நமது தேர்தல் ஆணையம். நம்மை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் நம்மை வாக்கை திருடுவதற்கு, வாக்கு திருடர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் நம் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீதும் குற்றம் சாட்டினார். அந்த குற்றங்களுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா, இதை எப்படி நிரூபிக்க போகிறார் அப்படி என்றெல்லாம் கடந்த 5 நாட்களாக இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தியிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆம், அந்த குற்றம் எல்லாம் நடந்தது உண்மைதான், அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தற்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதை நோக்கி உள்ளது? நம் வாக்குகளை தேர்தல் ஆணையம் வைத்துள்ள வெப்சைட் மூலமாக திருடி கொண்டிருக்கிறார்கள், ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் மூலமாக திருடி கொண்டிருக்கிறார்கள் என்று இருக்கிறது. ஆதலால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை துவங்கும் முன் இன்றைய தேதியில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு வாக்காளரை சேர்ப்பதற்கோ ஒரு வாக்காளர் படிவத்தை திருத்துவதற்கோ எந்த வகையான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றுகிறது என்பதை இப்பொழுது ஒரு காணொலியில் நாம் காணப்போகிறோம். இது தேர்தல் ஆணையத்தின் லாகின் வெப். ப்ளே பண்ணு. இப்பொழுது என்னுடைய மொபைல் நம்பரை போட்டிருக்கிறார்கள். இது இன்றைய தேதியில் நீங்க எல்லாரும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னா இப்படிதான் இன்னைக்கு தேதியில வரும். ஃபார்ம் 8 என்பது ஒரு வாக்காளர் படிவத்தை நம்ம கரெக்ட் செய்வது. இன்னொரு வாக்காளரை படிவத்தை கரெக்ட் செய்வதற்கு நாம் இன்னொரு வாக்காளர்களோட அடையாளத்தை நம்ம போடுறோம். ஸ்லோ பாஸ். அதாவது நீங்க எல்லாரும் உங்க வாக்காளர் படிவத்தை சரி செய்வதற்கோ சீர் செய்வதற்கோ நீங்க இந்த ஃபார்ம் 8 அப்படின்ற ஃபார்ம்குள்ள போகும்போது இன்னைக்கு என்ன கேட்குறாங்க? Please ensure your name on voter card
is same as that an Aadhaar card. And the mobile number linked with Aadhaar is with you for submitting the form for OTP verification. And e-sign. அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எந்த ஒரு வாக்காளர் படிவத்தை சரி செய்வதற்கும் நம்ம தேர்தல் ஆணையர் வெப்சைட்ல உங்க ஆதாருடன் இணைச்சிருக்கிற ஓடிபி நம்பர்ல வர ஓடிபி மூலமா தான் இந்த ஆதார் வெரிஃபிகேஷனை செய்ய இயலும் என்றாங்க. ப்ளே பண்ணலாம். தற்போது பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன கரெக்ஷன் பண்றோம் அப்படின்றத இப்ப நம்ம என்டர் பண்ண போறோம். நம்ம ஒரு மொபைல் நம்பரை மாத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்ள போறோம். தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் அடையாளத்தை திருடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இன்னைக்கு தேதியில தேர்தல் ஆணையம் எப்படி அவங்க வெப்சைட்டை வச்சிருக்குன்றத நம்ம இதுல பாக்குறோம். நம்ம ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்றோம். இது 23/9/2025 நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ. கீழே பாத்தீங்கன்னா இ சைன் அண்ட் சப்மிட் அப்படின்னு வருது. அந்த இ சைன் அண்ட் சப்மிட் என்னன்னா, அதை கிளிக் பண்ணும் போது உங்களோட ஆதார் போர்ட்டலுக்கு போகும். உங்க ஆதார் போர்ட்டலுக்கு தான் போகும். இங்க சப்மிட் ஆனவனே படிவம் சப்மிட் ஆகாது. நான் கூறியவாறு ஆதார் போர்ட்டலிற்கு உங்க ஆத்தன்டிகேஷனுக்காக ஆதார் போர்ட்டலுக்கு சென்று இருக்கிறது. பாஸ். தற்போது உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் செய்து உங்கள் ஆதார் நம்பருக்கு வருகிற ஓடிபி மூலம், அதுவும் நீங்கள் மாலதி என்று நான் அந்த கூறிய பெண்ணுடைய பேரும் உங்கள் ஆதாரில் உள்ள மாலதி அப்படின்ற பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அது மாறும், இல்லைன்னா மாறாது. இதுதான் இன்றைய தேதியில நம்ம எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வச்சிருக்கிற வழிமுறைகள். இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க என்ன யோசிப்பீங்க? சரி, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சிருக்காங்க, அப்போ எப்படி வாக்கு திருட்டு ஏற்பட முடியும் நம்மளோட கன்சென்ட் இல்லாம அப்படின்றது கண்டிப்பா யோசிப்பீங்க. இப்போ அதை நம்ம பூரா உடைச்சு இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத பின்வரும் பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். பிரசன்டேஷன். அதாவது 18ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்கா நிறைய குற்றச்சாட்டுகளை நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்தார். அதாவது அவர் என்ன கேட்டார்? கர்நாடகா சிஐடி ஒரு 18 லெட்டர் மூலியமா கேட்ட தகவல்களை நீ சரிவர கொடுக்கல, அது பத்தல தகவல், இன்னும் ஒரு வாரத்துல அந்த தகவலை நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டுகளை அம்பலப்படுத்துவோம் அப்படின்றாரு. அதுக்கு நீங்க கர்நாடகா சிஐடிக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கல. தலைவர் ராகுல் காந்திக்கு வெறும் 2 மணி நேரத்துல ஒரு ஃபேக்ட் செக் போடுறாங்க. அதுல ஏன் அந்த அவசரம்? அந்த 2 மணி நேரத்துல தலைவர் ராகுல் காந்திக்கு இது தவறுன்னு என்று எதுக்கு அவசர அவசரமா ஒரு ஃபேக்ட் செக்? அதுல என்ன சொல்றாங்க? அலிகேஷன்ஸ் மேட் பை ஸ்ரீ ராகுல் காந்தி ஆர் இன்கரெக்ட் அண்ட் பேஸ்லெஸ். அப்ப அவங்க கூற வர்றது என்னன்னா, சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி தலைவர் கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறு, இது நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படி என்று சொல்றார். அதாவது ஏன் இந்த அவசரம்? ஒருவேளை அந்த வாக்கு திருடர் முதலாளி எலெக்ஷன் கமிஷனை நீ தயவு செஞ்சு போடு, இல்லைனா நம்ம எல்லாம் கும்பலா மாட்டிப்போம், ராகுல் காந்தி தலைவர் நம்மள கண்டுபிடிச்சு கையுங்களுமா மக்களிடம் ஒப்படைச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம் தான். அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு காங்கிரஸ் ஆளுந்தல ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலனா என்ன, நம்ம கூறிய குற்றச்சாட்டு என்ன? 5994 டெலிஷன் படிவங்கள் போலியாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கு, அதை பத்தி தான் பேசுறோம். அவங்க ஏதோ எதிர்கட்சி தலைவர் மாதிரி நீங்க தான் வின் பண்ணீங்க, நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்றது சிரிப்பாகவே இருக்கிறது. அதற்கு மாறாக எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி தலைவரிடம் என்ன கேள்வி கேட்டிருக்க வேணும்? தலைவர் ராகுல் காந்தியால இந்த ஃபேக் லாகின் நடக்குதுன்னு ஒரு குற்றம் சாட்டுறீங்களே,
இதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு தைரியமா ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அதை அவங்க கேட்கல. இரண்டாவதாக தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மூலமா எல்லா படிவங்களும் மிக வேகமாக ஃபில் பண்ணப்படுகிறது, 36 செகண்ட்ல 2 ஃபார்மை ஃபில் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்க என்ன கேட்கணும்? எங்களோட சைபர் செக்யூரிட்டி மெஷர் மிகவும் வலிமை வாய்ந்தது, எப்படி நீங்க இதை ப்ரூவ் பண்ணுவீங்க? சாஃப்ட்வேரால எங்க வெப்சைட் ஹேக் பண்ணி வெறும் 36 செகண்ட்ல இதை ஃபில் பண்ண முடியும்ன்றத கேள்வியை ஈஸியா வச்சிருக்கணும். ஆனா ஏன் இந்த 2 கேள்வியும் வைக்கல தலைவர் ராகுல் காந்தியிடம்? இந்த கேள்வியை வச்சு தலைவர் உண்மைக்கே இதெல்லாம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட போய் என்ன சொல்வாங்க? உங்களோட வாக்குகள்லாம் திருடப்படுது, அதுக்கு நாங்க தான் உறுதுணையா இருக்கோம் அப்படின்றது அம்பலம் ஆயிடாதா? இதுதான் அவங்களோட பயம். கடந்த ஒரு வாரமா தலைவர் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டுகளை வச்சது பிறகு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதாவது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆதாரமற்றது, சும்மா போகிற போக்கில் அடித்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்ட்டு தலைவர் ராகுல் காந்தியை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு, தலைவர் ராகுல் காந்தி வெறும் பாஜக எதிராக ஓட்டு போட்ட 60% மக்களுக்காக போராடல. இந்த நாட்டில் அனைத்து மக்களின் வாக்குகளும் திருடப்படுகிறது, அவர்கள் எல்லாருக்கும் தான் நான் போராடுகிறேன் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்திடம் சரியான கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்விகளை கேட்கணும் நம்ம? சரி, 2023 ஆலந்து சட்டமன்றத்தில் 5994 ஃபேக் டெலிஷன் ஃபார்ம்ஸ் பெறப்பட்டது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேக் டெலிஷன் ஃபார்ம்ஸ் வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கைகள் எடுத்ததுன்றத நம்ம எல்லா தேர்தல் ஆணையத்தை கேட்கணும். அதை விட்டுட்டு தலைவர் ராகுல் காந்தியை குற்றச்சாட்டக்கூடாது. ரெண்டாவது, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்? அந்த குற்றம், அந்த 5000 ஃபார்ம் எப்படி ஃபில் செய்யப்பட்டது? தலைவர் கூறியவாறு ஃபேக் லாகின்ஸ் அதெல்லாம் உண்மைக்கு நடந்திருக்கிறதா, இல்லைன்னா நம்ம வெப்சைட்ல ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். அதை இன்னிய தேதி வரைக்கும் சரி செஞ்சிருக்காங்களா? இல்லை. அதை நீங்க எல்லாம் கேட்கலாம், எப்படி நீ இல்லைன்னுவீங்க? இப்பதான் ஒரு காணொலி பார்த்தோம். அந்த காணொலியில ரொம்ப செக்யூர்டான ஒரு சிஸ்டமா மாத்தி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்றைய தேதியில அப்படின்னு கேட்கலாம். ஆதார் ஓடிபி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு உங்க அனைவருக்கும். அதற்கு முன்னாடி இந்த 2 முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் என்ன கூறினார்கள் என்று நம்ம பார்ப்போம். ஓபி ராவத் சார், முன்னாள் தேர்தல் ஆணையர், அவர் என்ன கூறுகிறார்? அதாவது இந்த ஓடிபி பேஸ்ட் டெலிஷன்ஸ், அதாவது உங்களுடைய போன் நம்பரிலிருந்து உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எப்படி ஓடிபி வந்திருக்கும்ன்றதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மூவி நிறைய பாப்பார் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? போனை க்ளோன் பண்ண முடியும், சிம்மை க்ளோன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதன் மூலியமா வேணா திருடி இருப்பாங்களே தவிர்த்து எலெக்ஷன் கமிஷன்லாம் இதுக்கு உறுதுணையா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருக்கார். ரெண்டாவது என் கோபாலசாமி அவர்கள், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பூத் லெவல் ஆபீசர் நோட்டீஸ் இன்கரெக்ட் டெலிஷன், அவரு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணார்ன்றாரு. இதுவே தவறு. பிஆர் பாட்டீல் கேண்டிடேட் அவர்களோட முயற்சியால தான் இந்த 5000 போலி படிவங்கள் இருக்குன்றது தேர்தல் நேரத்தில் தெரிய வருது. இவங்க எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட மறைக்கிறாங்களா, இல்லைன்னா டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்றத தெரியாம இருக்காங்களா? புரியவில்லை. இப்போ இந்த வாக்கு திருட்டு தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது? தலைவர் ஃபேக் லாகின் சொல்றாருல்ல, இந்த ஃபேக் லாகின் எப்படி உருவாகுதுன்றதுக்கு தான ப்ராசஸ் இது. இப்போ இங்க பத்திரிகையாளர்களா இருக்கீங்கல்ல, இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே உங்க ஓட்டர் ஐடியை உங்க மொபைல் நம்பரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஒரு மைக் இருக்கா? யாரா பேச முடியுமா? அந்த black set. You don't. Anybody can speak. உங்க ஓட்டர் ஐடியை நீங்க ஒரு நம்பரோட இணைச்சிருப்பீங்களா? இணைச்சிருப்பீங்க.
உங்களுக்கு தெரியாம உங்க போன் நம்பரை என்னால மாத்த முடியுமா? மாத்த முடியாது, இது வரைக்கும் நம்புறீங்க, சரிங்களா? அப்படி நம்ம என்ன சொல்றோம்னா, தேர்தல் ஆணையம் உங்க நம்பரை உங்களுக்கே தெரியாம மாத்த முடியும் அப்படின்ற ஒரு ஓட்டையை வச்சிருந்தா அது தவறா இல்லையா? அது வாக்கு திருடலுக்கு உதவுது இல்லையா? இப்போ ஃபேக், இது வந்து முதல்ல அடையாளத்தை திருடுறது. இந்த ஃபேக் லாகினுக்கு தேவை இன்னொருத்தனோட வாக்காளரோட அடையாளம். அதை எப்படி திருடுவேன்? அவங்களோட வாக்காளரோட இணைச்சிருக்க மொபைல் நம்பரை நான் மாத்தணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த தலைவர் சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்ட் கிரிமினல் ஆபரேஷன், அதன் மூலியமாக இந்த வாக்கு திருட்டுக்கு ஃபேக் லாகின்ஸ் உருவாக்கணும். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் ரொம்ப எளிது. ஃபேக் லாகின் உருவாக்கிட்டாலே போதும், டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் ராகுல் காந்தி வந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. தலைவர் ராகுல் காந்தி attempt to deletion has been made தான் சொன்னாரே தவிர்த்து டெலீட் பண்ணாங்கன்னு சொல்லல. இந்த ப்ராசஸே, அதாவது தேர்தல் ஆணையத்தை நம்பி இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்ம வாக்கு அடையாளத்தை எளிதாக வாக்கு திருடர்கள் திருடும் வகையில் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதன் மூலியமா அவங்க உதவுறாங்கன்றத சொல்றாரு. இப்போ ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 இருக்கிறது. அடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் ஆயிடுச்சு. பூத் லெவல் ஆபீசர், அவங்க யாரு? கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அங்கன்வாடி, அவங்க வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அவங்க அப்ரூவல் பண்ணணும். அதாவது அரசியல் அமைப்பின் ஒரு அங்கம் தேர்தல் ஆணையம், அதுவே வாக்கு திருடலுக்கு உதவுது. அப்போ இந்த 2 பேரும் உதவ மாட்டாங்களா? கண்டிப்பா உதவுவாங்க. தலைவர் ராகுல் காந்தி என்ன கூறுறாரு? கோதாபாய் அப்படின்ற நபரை வச்சு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி அவங்க பேர்லயே அவங்களுக்கே தெரியாம 12 வாக்காளர்களோட டெலீட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த 12 வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்குல்ல கோதாபாய்க்கு, அது அனைத்தும் கர்நாடகாவே இல்ல, வெளி மாநிலங்கள்ல இருந்து வருது அப்படின்றாரு. ரெண்டாவது எவிடன்ஸ், நான் கூறியவாறு சூரியகாந்தோட அடையாளத்தை, ஐடென்டிட்டியை அவருக்கே தெரியாம திருடி 14 பேரை டெலீட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. மூணாவது, தலைவர் ராகுல் காந்தி இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிவத்தை வேகமா ஃபில் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸை உருவாக்கி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன், அதாவது சாஃப்ட்வேர், முழுக்க சாஃப்ட்வேரை வைத்துக் கொண்டு போகுதுன்றாங்க. இப்போ இப்போ இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, இதன் பிறகுதான் நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அதாவது என்ன அந்த சர்ப்ரைஸ்னா, தேர்தல் ஆணையத்தில் சாஃப்ட்வேர்கள் பயன்பட்டது உண்மைதான். ஆனால் தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல 22 செப்டம்பர் 2025, அதாவது நேற்று வரை வாக்கு திருட்டு நடைபெறுவதற்கான முந்தா நாள் வரை 22 செப்டம்பர் 2025 வரை வாக்கு திருடர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் சாஃப்ட்வேர்லாம் தேவையே இல்லை. ஏன் வெப்சைட்லயே நீ திருடுடா அப்படின்னு ஒரு ப்ராசஸை வச்சிருக்காங்க. முதல் படியா இவர் ஆனந்த் பாபு இந்த டெமோ ப்ராசஸுக்கு நம்மளுக்கு தைரியமா உதவுறதுக்கு வந்தவர். இப்போ ஆனந்த் பாபு அவர்களே, உங்களிடம் நான் கன்சென்ட் வாங்கி கொண்டு தானே உங்களோட எல்லா விஷயங்களையும் மாத்துறேன். ஆமா, என்னோட அனுமதியோட தான். உங்களோட அனுமதியோட தானே மாத்துறேன். உங்க ஓட்டர் ஐடி காமிங்க இருக்கும். இதுதான் அவரோட ஓட்டர் ஐடி கார்டு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த ஓட்டர் ஐடி கார்டில் நீங்க முன்னாடி யார் நம்பர் வச்சிருந்தீங்க? உங்க அண்ணா நம்பர் சொல்லுங்க அப்படியே. 9884484729. இதுதான் அவங்க அண்ணன் நம்பர். இதுதான் அவங்க ஓட்டர் ஐடியோட இணைச்சி வச்சிருந்தாங்க. நான் 22 செப்டம்பர் 2025 அன்று இவரோட நம்பரை இவருக்கே தெரியாம என்னோட நம்பருக்கு நான் மாத்திருக்கேன். 7305747636 அப்படின்ற நம்பருக்கு இவரோட அனுமதி இல்லாம, இவரோட பெர்மிஷன் இல்லாம நான் மாத்திருக்கேன். வெறும் நம்ம தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட் மூலமா, எந்த சாஃப்ட்வேரும் இல்லை. அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையம் அவ்வளோ பெரிய ஓட்டைய வச்சிருக்காங்க. அது இப்போ பின்வரும் வீடியோல நீங்க பார்க்க போறீங்க.
இப்போ காமிக்க போற பாஸ் பண்ணுங்க. இப்போ காமிக்க போற இந்த தேர்தல் ஆணையம் வெப்சைட் இன்னைக்கு காமிச்ச முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது காமிச்ச வெப்சைட் அல்ல. 22ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் வாக்கு திருடர்களுக்கு எப்படி அவங்க வெப்சைட்டை திருடுறதுக்கே பயன்படுத்தியிருக்காங்கன்றத இப்போ காமிக்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாகின் பண்றோம். நான் கூறிய என் நம்பரை வைத்து லாகின் பண்றோம். இப்போ எபிக் டவுன்லோட்ல இவர் ஓட்டர் ஐடி நம்பர் எனக்கு தெரிஞ்சா போதும், பாஸ் பண்ண. ஒருத்தரோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சா போதும் அவங்கள மாத்துறதுக்குன்றத மாதிரி தான் முந்தா நேத்து வரைக்கும் வச்சிருந்தாங்க. இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இவர்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக்கா பூத் வைஸ் எல்லாரோட வாக்காளர் நம்பர்களும் அவைலபிளா இருக்கு. இவரோட ஓட்டர் ஐடியை என்டர் பண்றோம். இப்போ இந்த கடைசியா மொபைல் நம்பர்ன்ற இடத்துல என்ன இருக்கு? அவரோட அண்ணன் நம்பர் 4729 அப்படின்னு இருக்கு. அதற்கு ஓடிபி கொடுத்தால் மட்டும்தான், 4729க்கு ஓடிபி போனால் மட்டும்தான் இவரோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ண முடியும் என்னால எல்லாராலையுமே. இந்த நம்பரை உங்க கண்ணு முன்னாடியே வெறும் 2 நிமிஷத்துல மாத்தி காமிக்க முடியும் எலெக்ஷன் வெப்சைட் மூலமா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு பெரிய திருடர்களா முட்டாள்களா நம்மள மாத்திருக்காங்க. இப்போ அது இப்போ நிரூபிக்கப்படும். ஃபார்ம் 8க்கு போறோம். இவரோட ஓட்டர் ஐடியோட நம்பரை மாத்துறதுக்கு போறோம். பாஸ்வேர்ட். இப்போ முதல்ல ஒரு வீடியோ போட்டோம் நம்ம. அதுல இதே மாதிரி அதர் எலக்டார் போடும் போது என்ன வந்துச்சு? மேல உங்களோட ஆதார் ஓடிபி மூலியமா தான் இதை மாத்த முடியும்ன்ற மெசேஜ் வந்துச்சு. இப்போ என்ன வருதுன்னு பாரு. அடுத்து நேத்தி வரைக்கும், நேற்று முந்தாநாள் வரை 22 செப்டம்பர் 2025 வரை ஆதார் கார்டு ஓடிபி தேவையே இல்லை. தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் யார் வேணாலும் வந்து யாருடைய டேட்டா வேணா திருடிட்டு போலான்ற வகையில தான் அவங்க வெப்சைட்டை வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா எதுக்கு நான் அதை ஜூம் அவுட் பண்ணி மேல வரைக்கும் காமிச்சேன்னா ஒரு மெசேஜ் இல்லை ஆதார் ஓடிபி தேவை என்று. அடுத்து இப்போ இதுல என்னோட மொபைல் நம்பர் போட போறேன். 7305747636. பாஸ். என்னைக்கு தேதின்னு பார்த்துக்கோங்க. 22/9/2025 அன்றைய நாள் என்னோட மொபைல் நம்பரை போட்டு இவரை நான் மாத்த போறேன். பாஸ். ஓடிபி எங்கு செல்கிறது என்று பார்த்தீங்கன்னா 7305747636 என்ற நம்பருக்கு தான். இவர் வைத்திருந்த 4729 என்ற நம்பருக்கு ஓடிபி செல்லவில்லை. நியாயப்படி நம்ம ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போன் நம்பர் சேஞ்ச் பண்ணனா கூட நம்ம நம்பருக்கு தான் ஓடிபி வரணும் எதுலயுமே. ஆனா ஒரு தேர்தல் வாக்குரிமையை வந்து இவர்கிட்ட இருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் நம்பி தான் இவர் இருக்காரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல, அதாவது உன் வாக்கை வந்து நான் யாருக்கு வேணா திருடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இது ஃபார்ம் 8ஓட சப்மிஷன் ஃபார்ம்.
ஆனந்த் பாபு அவரோட ஓட்டர் ஐடி நம்பர். தேதி 22/9/2025. பாஸ் பண்ணு. பாஸ் 23 அன்று நான் எடுத்த வீடியோ. ஆனா இன்னைய தேதியில நீங்க ட்ரை பண்ற ஒரு ப்ராசஸ்ல இ சைன் அண்ட் சப்மிட் இருந்துச்சு. இன்னே 22 செப்டம்பர் அன்னைக்கு வெறும் சப்மிட் தான் இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்திக்கு பயந்து 23ஆம் தேதி மொத்த சிஸ்டமையுமே ஒரு ஃபார்மல் பிரஸ் ரிலீஸ் கூட இல்லாம மாத்திருக்கு. ஃபார்ம் 8 அக்னாலஜ்மெண்ட் எங்க கிட்ட இருக்கு. உங்களை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தேவை என்றால் இதை உங்களிடம் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்க ஏதோ ஏஐ வச்சு பண்ணிட்டோம் நீங்க யாரும் சொல்லக்கூடாது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி அவர் எபிக் டவுன்லோட் பண்றதுக்கு ப்ராசஸ்க்குள்ள போறோம். டேட் 22/9 டேட் இருக்கு. அக்னாலஜ்மெண்ட்ல டேட்டோடே வரும். இது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து எங்களுக்கு வந்த அக்னாலஜ்மெண்ட். டேட் இதுலயும் இருக்கு. இப்போது இவரோட வாக்கு எப்படி திருடப்பட்டிருக்குன்றதை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இவரோட அடையாளத்தை, வாக்கு திருட்டுன்றது, ஒருத்தரோட அடையாளத்தை திருடுறதுக்கு தேர்தல் ஆணையம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வரைமுறையை வச்சிருக்குன்னா அப்ப நம்ம தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு எல்லாம் செஞ்ச பச்சை துரோகம். இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருக்குது தேர்தல் ஆணையம். இப்பொழுது அவரோட எபிக் டவுன்லோடு போறோம். மறுபடியும் அவரோட ஓட்டர் ஐடி போடுறோம். 4729 2 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நம்பர், இவர் அண்ணனுடைய நம்பர், இப்போ 7636 என்ற நம்பருக்கு ஓடிபி வந்தா இவரோட அடையாளத்தை என்னால திருடிட்டேன். 2 நிமிஷத்துல, வெறும் 2 நிமிஷத்துல இவரோட அடையாளத்தை எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம, யாருடைய உதவி இல்லாம, ஒரு தனிநபர்னா, ஒரு நோபடினா திருட முடியும்ன்றதை தான் 22ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையம் அவங்க வெப்சைட்டை வச்சிருக்கு. ஆலந்து சட்டமன்றத்தில் 2023 5000 பேரை திருடினாங்கன்னா இந்த 2 வருஷத்திற்குமே நம்மள முட்டாள் நினைச்சுக்கிட்டு அதே சிஸ்டம் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் வாக்கு திருடர்களுக்கு உதவுவதற்கு. இப்போ ஃபார்ம் 7 பாஸ். இப்போ எதுக்கு இந்த வாக்கு அடையாள திருட்டு தேவை அப்படின்றதுக்கு இதுதான் விளக்கம். யூசர் டஸ் நாட் ஹேவ் எபிக் நம்பர் இன் இஸ் ஆர் ப்ரொஃபைல், cannot proceed to form 7. டெலிஷன் படிவத்துக்கு மட்டும்தான் உங்க வாக்காளர் அட்டை எண்ணை உங்க ப்ரொஃபைலோட இணைக்கணும். அப்படி இணைச்சாதான் டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கான். அப்போ அந்த ஃபார்ம் 7 போறதுக்காக ஒரு வாக்காளர் அடையாளத்தை திருடிருக்காங்க. அதுக்கு ஃபேக் லாகினுக்காக இந்த திருட்டு நடைபெற்றிருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் உறுதுணையா 22ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்கு. இப்பொழுது அடுத்து ஃபேக் லாகின் எவ்வாறு உருவாக போகிறது அப்படின்றத பார்க்க போறீங்க. இதில் நான் ஒண்ணு மட்டும் கூறிக்கிறேன். இங்க இருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாருமே இந்தியாவோட பெரிய தூண் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த வாக்கு திருட்டு 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சாதாரண நபர் ஆனந்த் பாபு மட்டும் இல்ல, நம்ம தேர்தல் ஆணையரோட வாக்கையே நம்மளால 2 நிமிஷத்துல திருட முடியுன்ற அளவுக்கு தான் அவங்க
வெப்சைட்டையும் அந்த சிஸ்டத்தையும் வாக்கு திருடர்களுக்கு பயன்படுமாறு வச்சிருக்காங்கன்றதுதான் மறுக்கப்படாத உண்மை. தலைவர் ராகுல் காந்தி கூறிய முதல் 2 குற்றச்சாட்டும் இதுல ப்ரூவ் ஆயிடுச்சு. வாக்காளர் சூரியகாந்த் ஐடென்டிட்டி has been stolen and it be used for deleting 14 voters. அப்ப வாக்காளர் அடையாளத்தை எப்படி திருடுவதற்கு தேர்தல் ஆணையம் தங்கள் வெப்சைட்டையே உருவாக்கி வச்சிருக்கின்றத நாங்க இப்போ உங்க கண்ணு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிட்டோம். இது ஃபேக் லாகின் கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ். ரெண்டாவது, இந்த ப்ரொஃபைல்ல போயிட்டு இந்த எபிக் நம்பரை என்டர் பண்ணி செக்னு கொடுக்கும் போது என் நம்பருக்கு வர ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணாதான் இந்த ப்ரொஃபைல இந்த ஓட்டர் ஐடி ஆட் ஆகும். இந்த ப்ராசஸுக்காகவே தான், ப்ரொஃபைல ஆட் பண்ணுறதுக்காகவே தான் ஒரு ஃபோன் நம்பரை ஆனந்த் பாபு என்ற நபருக்கு எந்த இன்டிமேஷனுமே இல்லாம மாத்துறதுக்கான ஒரு ஓட்டைய தேர்தல் ஆணையம் உருவாக்கி வச்சிருந்திருக்கு. இப்போது என் ஓடிபில இருந்து நான் ஓடிபி போட போறேன். உங்க கண்ணு முன்னாடி ஃபேக் லாகின் உருவாக்கப்படுகிறது. அவர் ப்ரொஃபைல்ல ஒரு ப்ரொஃபைல்ல ஃபேக்கா கிரியேட் பண்ண ப்ரொஃபைல்ல எபிக் நம்பர் ஆட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபேக் லாகின். தலைவர் ராகுல் காந்தி கூறிய மாதிரி ரெண்டாவது எவிடன்ஸ், ஒரு ஃபேக் லாகினை கோதாபாயை வைத்து உருவாக்கி 12 வாக்காளர்களை நீக்குவதற்கு முயற்சி பண்ணாங்கன்றதுக்கு ப்ரூஃப் இதுதான் ப்ரூஃப். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த டெலிஷன் படிவத்தை ஃபில் பண்ற ப்ராசஸ். அதாவது உலகத்திலேயே எனக்கு ஒருத்தனை பிடிக்கவே இல்லை, எனக்கு அவன் வேணாம், வாக்கு திருடுறதெல்லாம் விடுவோம், எனக்கு ஒருத்தன் வேணவே வேணாம், அவனோட வாக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணனா நான் யாரை வேணா டெலிட் பண்ண முடியும் ஒரு சட்டமன்றத்தில் இருந்துறத ரொம்ப எளிதாக வச்சிருக்காங்க. ஈஸியை ஒருத்தர் தான் பகுதியில் வசிப்பார், அவரிடம் ஓட்டர் ஐடி இருக்கும், அவருக்கு ஒரு 35 வயது இருக்கும், அவரை நீங்க டெலீட் பண்ண போறீங்க. அவர் ஆல்ரெடி ஒரு மொபைல் நம்பரோட ஒரு வாக்கு அடையாள அட்டையை இணைச்சிருப்பார். ஆனா இப்ப நான் டெலிஷன் பண்ண போறேன்ல, பண்ணும் போது என்ன நடந்திருக்கணும், அவருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கணும், அட்லீஸ்ட் இன்டிமேஷன், உங்க வாக்காளர் அடையாட்டை திருத்த இந்த சப்மிஷனுக்கு உங்க ஓடிபி தேவைன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்குமே ஓடிபி இல்லை. யாரு வாக்காளர் அடையாளத்தைய வாக்காளர் படிவத்தை டெலீட் பண்ண போறோமோ, இப்ப முன்னாடி வாக்காளர் அடையாளத்தை திருடுறதுக்காச்சும் எனக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு போன் நம்பர் மாத்துவதற்கு. நான் ஃபார்ம் 7 டெலிஷன் ஃபில் பண்றதுக்கு எந்த ஓடிபியும் தேவையே இல்லை. இப்போது நீங்க பின்வருமாறு பார்க்க போறீங்க. ஃபார்ம் 7 படிவத்துக்குள்ள போகும்போது இதில் ஒரு கூத்து இருக்கிறது. அதாவது வெறும் எபிக் நம்பரை வச்சுதான் டெலீட் பண்ணலாம் இல்லை, ஒருத்தர் நேமை போட்டு யாரை வேணா டெலிஷன் ஃபார்முக்கு நான் கொடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப ஈஸியா வாக்கு திருடர்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாம நீங்க டெலீட் பண்ணிக்கோங்கப்பா, உங்களுக்கு இந்த இடத்துல காங்கிரஸ் இந்த பூத்துல இருக்கு, நிறைய ஓட்டு இருக்கு, ரேண்டமா டெலீட் பண்ணு, ஓட்டர் ஐடி நம்பரே உனக்கு தேவையில்லை, நீ ரேண்டமா டெலீட் பண்ற வகையில ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. நீங்க எதை பார்க்க போறீங்க. நான் இப்ப விஜய்னு கொடுத்துட்டேன், இதுல இத்தனை விஜய் இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நான் ஒரு பூத்துல இருக்கேன், நான் அந்த பூத்துல இருக்கவனை மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும் ஃபார்ம் மூலியமா நினைச்சிட்டு இருக்கான். அது போய் என் சட்டமன்றத்தில் இருக்க எந்த பூத்துல வேணா போயிட்டு நான் யாரை வேணா டெலீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது நான் 10வது நம்பர் பூத்துல இருப்பேன், எனக்கு 300வது நம்பர் பூத்துல இருக்கவனோட பத்தி டீட்டெயிலே எதுவுமே தெரியாது, நான் எப்படி அவனை டெலீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் அறிவு கூட நம்மளுக்கு இருக்காதா? அது ஈஸியாக தெரியாதா? இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நம்ம நாட்டின் ஆட்சியாளரை முடிவு பண்ணும் ஒரு பாடி, இது அவங்களுக்கு தெரியாதா? இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது, இந்த பூத்துல இவன் இருப்பான், இந்த பூத் இந்த பர்டிகுலர் பூத்துல இருக்க எவனை வேணா பேரை வச்சு டெலீட் பண்ணிக்கோ, சும்மா ரேண்டமா பேரை போடு, இந்த பகுதியில் இத்தனை பூத் இருக்கு,
எந்த பூத்தை வேணா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் 22ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க. தாம்பரம் என்னுடைய சட்டமன்றம். அதுல என் சட்டமன்றத்தில் இருக்க என்னுடைய ஒரு நபர் தான், அதனால அவருடைய வாக்கு டெலிட் படிவத்தில் பண்ண போகுது. டெலிஷனுக்கு அவர் பெர்மனண்டா ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னு நம்ம கொடுக்க போறோம். நம்மளே ஒரு அட்ரஸ், எந்த அட்ரஸ் வேணா கொடுத்துக்கலாம், எதை வேணா கொடுத்தாலும் என்டர் எடுத்துக்குது. அதனால இந்த ப்ராசஸ் எவ்வளவு மோசமான ஒரு ப்ராசஸ். அதாவது 99 கோடி வாக்காளர் பெருமக்களை தேர்தல் ஆணையம் முட்டாள்களாக, எப்படி முட்டாள்களாக நில கேனப்பயடா அப்படின்னு கருதி நம்ம வாக்கு திருடி இந்த ஆட்சியையே மாற்ற முடியுன்ற அளவுக்கு அவங்க ஒரு ப்ராசஸையே உருவாக்கி கொடுத்திருக்காங்க வாக்கு திருடர்களிடம். இந்த ப்ராசஸ்ல இது 18ஆம் தேதி நாங்க ஃபில் பண்ணது. தலைவர் ராகுல் காந்தி சொன்ன உடனே 18ஆம் தேதி நாங்க ஃபில் பண்ணி பார்த்த டெலிஷன் படிவம். இப்போ இந்த ப்ராசஸ்ல எங்க ஓடிபி இருந்துச்சு, அதாவது நான் ஒருவரை டெலிட் பண்ண போறேன், ஒன்னு அவருக்கு ஓடிபி போயிருக்கணும், இல்ல எனக்காச்சும் ஓடிபி அட்லீஸ்ட் நீ ஃப்ராட் பண்ற, வாக்க திருடும் போது, அதாவது வாக்காளர் அடையாளம் திருடும் போது போன் நம்பர் மாத்துறதுக்கு ஏன் போன் நம்பர் ஓடிபியாச்சும் வந்துச்சு. ஆனா டெலிஷன் ஒருத்தனை பண்ண போறேன்னா ஒரு குறைஞ்சபட்ச ஓடிபி இன்டிமேஷனே அந்த டெலிஷன் போறதுக்கு போல, ஒரு பெர்மனண்டா ஷிஃப்டா தான் போறோம். இறந்துட்டாருன்னு போட்டா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். நீ ஷிஃப்டார போறேன்னு சொல்றவன டெலிட் பண்றதுக்கு, ஷிஃப்டார போறேன்னு சொன்னவனுக்கு அவன் போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரணுமா வேணாவா? கண்டிப்பா வரணும்ல. அப்ப அந்த ஓடிபி வராம நீ என்ன பண்ற? வாக்கு திருடர்களுக்கு வாக்க திருட நீ உதவுற. ஒரு ஆட்சியையே மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளரை பாதுகாப்பதற்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. டெலிஷன் ஃபார்மோட படிவம் பாஸ். மறுபடியும் இந்த டெலிஷன் ஃபார்மை கீழே பாருங்க, வெறும் சப்மிட் தான் இருக்கும், இ சைன் அண்ட் சப்மிட்னு இருக்காது. இன்னைக்கு போயிட்டு நீங்க டெலிஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா இ சைன் அண்ட் சப்மிட் இருக்கும். 22ஆம் தேதி வரைக்கும் இல்லாதது 23ஆம் தேதி இ சைன் சப்மிட் தலைவர் ராகுல் காந்திக்கு பயந்து மாத்திருக்காங்க. அடுத்த சைடு. இப்போ அதாவது இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் எந்த சாஃப்ட்வேரும் பயன்படுத்தல, எந்த ஒரு தகுடு திட்டமும் போடல. தேர்தல் ஆணையத்தோட எலெக்ஷன் கமிஷன்ஸ் அபிஷியல் வெப்சைட் has been used for stealing one's voter identity, creating fake logins, deletion forms can be filled easily across the assembly அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவப்பட்டதுன்னா 18ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் இதன் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் நம் வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு பச்சை துரோகம் செய்திருக்காங்கன்றத இதன் மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கு, 22ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இந்த கேட்டை அகலமா ஓபன் பண்ணி வச்சிருக்கு. திருடர்களா வாங்க, யார் ஓட்ட வேணா திருட்டு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றான். அதுக்கு அவனை பாதுகாக்கிறதுக்கும் மத்திய அரசே ஒரு சட்டத்தை இயக்கியிருக்கான். இப்போ எலெக்ஷன் கமிஷன் has allowed voters mobile number to change without even informing them. ஆனந்த் பாபு அவர்களின்
வாக்காளர் அடையாளத்தை நான் திருடுவதற்கு, அவர் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை, ஆனந்த் பாபுவோட பர்மிஷனே தேவையில்லை. அப்படின்றது தான் 22ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருந்த வழிமுறை. ரெண்டாவது, சரி ஆனந்த் பாபு அவரோட மொபைல் நம்பரை நான் வந்து மாற்ற ட்ரை பண்ணிட்டேன், சரி அவருக்கு ஓடிபி போலனே வச்சுக்கோங்களேன். பிஎல்ஓன்னு ஒருத்தர் இருப்பார் இதை வெரிஃபை பண்றதுக்கு, சரி இவங்க தான் மாத்துறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கன்ட்டு. அந்த செக்காச்சு பண்ணாங்களா? உங்க கண்ணு முன்னாடி 2 நிமிஷத்துல மாத்தி காமிச்சோம், 2 நிமிஷத்துல மாறப்பட்ட விஷயம். அப்போ செக் பண்ணல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை வாக்கு திருடலுக்கு ஃபேவரா இசிஐ எலெக்ஷன் கமிஷன் செய்து வச்சிருக்குது. மூணாவது, ஓட்டர் டெலிஷனுக்கு நான் கூறியவர் ஒரு பேசிக் ஓடிபி வெரிஃபிகேஷன் கூட எலெக்ஷன் கமிஷன் வைக்கவில்லை. ஒருத்தர் வீடு மாறுறாரு அப்படின்னா அவர் ஓட்டை அவர் டெலீட் பண்ணாம இன்னொருத்தர் டெலீட் பண்ண ட்ரை பண்ணும் போது ஒரு பேசிக் ஓடிபி வெரிஃபிகேஷன் வைக்கவில்லை. இப்ப என்ன சொல்றான், இவன் வாக்கு திருடனோட கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான், சரி அப்போ இவன் ஓட்டை டெலீட் பண்ணணும். அப்ப என்ன வேணும், அவனுக்கு ஓடிபி போக கூடாது, அவன் இடம் மாத்திரான்னு போடு. ஒரு 35 வயசுக்கு பையனுக்கு எப்படி ஓட்டு இல்லைன்னு சொல்லுவேன், செத்துட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அவன் இடம் மாத்திரான்னு போடு, ஆனா அவனுக்கு ஓடிபி போக கூடாது. இது எவ்வளவு பெரிய குற்றம்! தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய குற்றத்தை 22 செப்டம்பர் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த எல்லா லூப் ஹோல்ஸையும் வச்சு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு, வாக்கு திருடலுக்கு உதவுவது இல்ல, நம்ம ஜனநாயகத்தை நம்ம உரிமைகளை குழி தோண்டு மண்ணோட மண்ணா புதைச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நாம என்ன செய்ய போறோம்? இத்தனை நாளா இது தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்ததால மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் யூத் ஆஃப் தி கண்ட்ரி ஷுட் கம் ஃபார்வர்ட் டு இன்வெஸ்டிகேட் திஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியதால இன்றைக்கு இளைஞர் காங்கிரஸ் நாங்க முன் வந்து இதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம். ஒருவேளை நாங்க எங்களை உட்பட நாளைக்கு ட்ரை பண்ண நினைச்சிருந்தா இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குன்றதை இங்க இருக்க யாருக்குமே தெரிஞ்சுக்காம போயிருக்கோம். இந்த ப்ராசஸ் இப்படிதான் இருந்ததுன்றது விளக்குறதுக்கான ஒரு வீடியோவே ஒரு செட்டப்பே இருந்ததுன்றதுக்கு அடையாளமே இல்லாம அழிக்கிறதுக்கு தான் இந்த ஆதார் ஓடிபியை அவசரமாக இங்க பத்திரிகையாளர் நண்பர்களா இருக்கீங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா ஒரு பேசிக் பிரஸ் ரிலீஸ் வச்சுதான் மாத்துவாங்க. ஆனா நேத்திக்கே இது மாற்றப்பட்டது, நேற்றுக்கு மதியானமே இது மாற்றப்பட்டது. அண்ணன் இருக்கிறார், அண்ணன் உங்க பேர் என்ன? அண்ணா உங்க பேர் என்ன? குணசேகரன். நம்ம எட்டிக்கு சந்திச்சோம் நேற்று எத்தனை மணிக்கு? 10 to 10:30. மைக் நல்லா வச்சுக்கோ. 10 to 10:30. நம்ம நேற்று காலையில 10 to 10:30க்கு சந்திச்சோம். மைக் நல்லா வச்சுக்கோ. அப்போது நம்ம என்ன சொன்னோம், அதாவது நான் என்ன சொன்னேன், உங்க வாக்க உங்க கண்ணு முன்னாடியே வெறும் 2 நிமிஷத்துல திருட முடியும்ன்றது விவாதிச்சோம். நான் நம்பல, முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க அந்த உங்க போன் நம்பரை எப்படி நீங்க சேர்த்தீங்கன்றதை விளக்குங்களேன். உங்க போன் நம்பர் ஊருக்கு போய் எப்படி சேர்த்தீங்க விளக்குங்க. ஆக்சுவலி எனக்கு ஓட்டர் ஐடியில வந்து பழைய இது இருக்கு, அங்க பார்த்து பேசுங்க. பழைய நம்பர் இருந்தது. அந்த நம்பரை மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 4-5 வாட்டி நான் ஊருக்கு போயிட்டு அந்த ஓடிபிக்காக நான் போனேன். ஓடிபி வந்து இருந்தால் தான் பண்ண முடியும். நான் இல்லை ஃபோனில் சொல்கிறேன், இல்லை நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இ-சேவை மையம் போய் அங்கேருந்து கிட்டத்தட்ட 4 வாட்டி இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு அதை மாற்றிட்டு வந்தேன். மருதத்தூர் திட்டக்குடி தொகுதி, அதில் மருதத்தூர் கிராமம், அதில் அரிகேரின்ற ஒரு இதில் இ-சேவை மையம் இருக்குது. அங்கே போயிட்டு நான் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நான் வந்து அதுக்கு போயிட்டு அவர் இல்லாமல் இருப்பார், அவர் சரி நண்பர் தான் அவர். அப்போ அங்கே மாற்ற போகலான்னு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சரி மாற்றும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, சரி சிஸ்டம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அப்போ வந்து ஓடிபின்றது வந்து நம்ம வந்து நிஜமாலுமே வந்து ஒரு செக்யூர்டு சிஸ்டம் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். நேற்று இவர் பார்த்தோம், யதார்த்தமாக பொன்ராஜ் சார் கூட போகும்போது நாங்கள் பார்த்தோம். அப்போ மீட் பண்ணும்போது இது சொல்லிட்டு இருந்தார். சொல்லும் போது மாற்ற முடியும் அப்படின்னாரு. நான் மாற்ற முடியும்னு சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் அலைஞ்சது வந்து அந்த மாதிரி இருந்தது. இந்த இ-சேவை மையம் தான் அவர் பண்ணுறாரு. அவர் இருந்தால் கூட அவர் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்துருங்க, ஓடிபி மாற்றி போட தேவையில்லை, நீங்கள் வந்துருங்க நாங்கள் பண்ணுறோன்னா, அது ஒரு 4 வாட்டி அலைஞ்சதில் எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அலைஞ்சதில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது, சிஸ்டம் நல்லா இருக்குது, சரி அதை நம்ம போயிட்டு நம்ம மெனக்கிட்டு அதை செய்யணும். இப்போ நீங்கள் அதை கூறியவன்னு நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி எனக்கு கொடுத்தீங்களா? உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் தான் கொடுத்தீங்க. எத்தனை நிமிஷத்தில் உங்கள் நம்பரை நான் மாற்றுறேன்? ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
2 நிமிஷத்துல அவர் நம்பரை மாத்தி அவரோட வாக்காளர் அடையாள அட்டையை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இவரோட வாக்காளர் அடையாளத்தை போன் நம்பரால மாத்துறது மட்டும் இல்ல, அவரோட வாக்காளர் அடையாள அட்டையே டவுன்லோட் பண்ண முடியற அளவுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் நேற்றைக்கு காலையில், அதாவது நேற்றைக்கு காலையிலுமே இவர் டவுன்லோட் பண்ணும்போது இ-சைன் சப்மிட் இருந்துச்சு. அந்த ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் பண்ண கடைசி நேரத்துல இவர் டவுன்லோட் செய்யப்பட்டது. நான் இப்ப வரைக்கும் ஓடிபி பார்த்துட்டு இருக்கேன். எந்த மெசேஜ் வந்தாலும் நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் வந்திருக்கா? வரல. ஓ, யாராச்சும் கால் பண்ணி உங்களை மாத்திருக்காங்களா, ஏதாவது கேட்டாங்களா? எந்த இன்டிமேஷனும் வரல. இதுல நீங்க நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா டவுன்லோட் டேட் நீங்க இருக்கும் 23/9/2025 அப்படின்னு இருக்கும். இவரோட ஓட்டர் ஐடியை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். உங்க ஓட்டர் ஐடி செக் பண்ணலாமா? செக் பண்ணலாமா? நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், போங்க. இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்க எல்லாம் பாப்பீங்க. இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கிறதால இதை ஜூம் பண்ண முடியுதா? எல்லாரும் பண்ண முடியலையா? கட் ஆயிடுச்சா? வெப்சைட்குள்ள போக. இப்பொழுது என்னுடைய ஒரு லாகினில் இப்பொழுது இவரோட நான் மாத்தின ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ண போறேன். அண்ணா குணசேகரனா, இதான் உங்க ஓட்டர் ஐடி நம்பரு கரெக்டா? உறுதியா வச்சிருக்கீங்களா? சரிதானே? மைக்ல எல்லாரும் பாத்துக்கோங்க. அவரோட உங்களோட முன்னாடி நம்பர் என்ன இருந்துச்சு அதுக்கு கொடுத்தது? நீங்க ஊருக்கு போயிட்டு 9840687499. யாரோட நம்பருக்கு இப்போ 1418. அதாவது நான் நேற்று இவர் கண்ணு முன்னாடி மாத்தின இவரோட நம்பர் தான் இப்போ ஓட்டர் ஐடி வெப்சைட்ல நேத்தி காலையில மாத்தந்து இருக்கு. இதை மாத்ததுக்கு நீங்க எவ்வளவு அலைஞ்சிருந்தீங்க? பேக் போங்க. இது இன்னொரு நபருடைய வாக்காளர் அட்டை. 2-3 டெமோ செஞ்சிருந்தோம். பேக் போங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இஎபிக் டவுன்லோட் போங்க. ஆனா உங்க நான் ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. FF N3049466. FF இல்ல FF N3049467 சர்ச் கொடுங்க. பார்த்துக்கோங்க யார் நம்பர் இருக்கு இதுல. 1418 அப்படின்ற இவரோட நம்பர் தான் இதுல இல்ல. என்னோட நம்பரான 6381031418 அப்படின்ற ஏன் நம்பரை வெறும் 2 நிமிஷத்துல அண்ணன் கண்ணு முன்னாடியே மாத்தும் போது அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்றத இப்ப அண்ணன் சொல்லுவார். பயமா இருந்துச்சா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது? சொல்லுங்க. இதை விட ஒரு உச்சவரமான திருட்டு இந்த உலகத்திலேயே கிடையாது. உங்க வாக்காளர் அடையாளத்தை திருடும் போது நீங்க எப்படி பயந்தீங்க? அதாவது இப்பதான் எனக்கு அந்த பயம் அதிகரிக்குது. நான் இப்ப கூட ஏதாவது மெசேஜ் ஒரு 24 ஹவர்ஸ்ல வரும் அப்படின்னு நம்பினேன். ஏதாவது மெயிலோ வேற எந்த இன்டிமேஷனோ வரும்னு நம்பினேன். இந்த நிமிஷம் வரல. இப்ப வரைக்கும் நேற்று கரெக்டா 24 மணி நேரம் முடியுது. 24 மணி நேரம் முடிஞ்சோம். அதாவது நேத்து ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் ஒரு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நேத்தி காலையில அண்ணனோட ஓட்ட திருடணும். நேத்தி காலையில அண்ணனோட ஓட்ட அண்ணன் கண்ணு முன்னாடி அண்ணனோட கன்செப்டோட திருடணும். சரிங்களா? ஆனா இன்னி வரைக்கும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து அவருக்கு ஒரு இன்டிமேஷன் வரல. இதுல தேர்தல் ஆணையம் இவர் ஓட்டை டவுன்லோட் பண்ணும் போது படிவத்தில் ஒன்று போட்டிருக்கு. mere possession of electoral e-epic card does not guarantee your name in the electoral roll போடுது. அதாவது அண்ணன் வாக்காளர்கிட்ட வச்சிருப்பாராம் தேர்தல் ஆணையம் குத்தது. ஆனா நீ வாக்காளர்கிட்ட வச்சதுனால மட்டுமே உனக்கு தேர்தல் இருக்கும் போது ஓட்டு போட முடியும்ன்றது இல்ல. நீ அதாவது என்னன்னா அண்ணன் ஒரு வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கிட்டாலே ஓட்டர் ஐடி இருக்கு. அவர் என்ன சொல்ற தேர்தல் ஆணையம், நீ ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும் போது உன் ஓட்டு பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுன்றான். அப்ப அந்த கிளாஸை எதுக்கு வைக்கிறான்? அவன் தப்பிக்கிறதுக்கு வைக்கிறான். நான் உன் வாக்க திருட போறேன்டா, உன் வாக்க திருட போறேன், அதனால நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை வச்சுக்கிறேன். நீ அதை பார்க்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? மக்களாக நீ முட்டாளு, நீ அதை பார்த்துருக்கணும்ன்றான். அப்போ என்ன சொல்ல வராங்க? இத்தனை ஆண்டுகளாக இந்த கடந்த 10 வருஷமா
இந்த வாக்கு திருடர்கள் வாக்கு திருடி 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 தான் எல்லா மாநிலங்கள்லயும் நம்ம ஆளும் இந்தியாவே வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்றது நிரூபணமாகிறது. அண்ணா நன்றிண்ணா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் தேர்தல் ஆணையம் நம்மளை முட்டாள், அதாவது அடி முட்டாள்ன்ற அளவுக்கு தான் வச்சிருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த சைட் போலாம். இப்போ ஏற்கனவே காமிச்சதுதான் 4729 ஆனந்த் பாபு அவரோட நம்பர் இருந்துச்சு. அடுத்து அதாவது மேகி ஆடு ஒன்று இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது மேகி ஆடு டிவியில் வரும். அதாவது மேகியை 2 நிமிஷத்துல சமைச்சு சாப்பிட முடியும்னு வரும். சரிங்களா? ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? வாக்கு திருடர்கள் 2 நிமிஷம் கூட தேவையில்ல, அதை விட கம்மியா ஒருத்தோட வாக்காளர் அடையாளத்தையும் அவரோட வாக்காளர் அட்டையும் திருட முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னா மேகிக்கு சம காம்படிஷன் கொடுக்குது தேர்தல் ஆணையம். அடுத்து இப்போ அதே ஆனந்த் பாபு அவர்கள் 7636 வெறும் 2 நிமிஷத்துக்குள்ளார மாற்றப்பட்டது தான் இந்த ஸ்லைடு நிரூபணமாகிறது. அடுத்து இப்போ 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் நல்லா பாத்தீங்கன்னா டேட் 22/9/2025 சப்மிட்னு இருக்கு. அதாவது நீங்க எந்த கரெக்ஷன் டெலிஷன் அடிச்சு எதை போட்டாலும் வெறும் சப்மிட்னு தான் கொடுக்கணும். அதாவது எந்த ஓடிபி தேவையில்ல, யாரோட பர்மிஷன் தேவையில்ல, பிஎல்ஓ வெரிஃபிகேஷன் தேவையில்ல, இன்ஸ்டன்ட் இந்த திருடிக்கோ அப்படின்ற மாதிரி சப்மிட்னு வச்சிருந்தது 23/9/2025 மதியம் தான் 2 o'clock. காலையில அண்ணனோட வாக்க திருட்டோமே நாங்க தான். மதியம் இ சைன் அண்ட் சப்மிட். அதாவது எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி, அதாவது தேர்தல் ஆணையம் இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம், அதாவது ஆட்சியாளரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உள்ள அதிகாரம். அவன் என்ன பண்றான்? எந்த ஒரு பிரஸ் ரிலீஸும் இல்லை. தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ராகுல் காந்தி தலைவரை வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது நீங்களா அப்படின்னு பத்திரிகை செய்தியில சொல்றாரு. ஒரு பத்திரிகை செய்தி இந்த பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்கிறேன், யாருக்காச்சும் இது தெரியுமா? ஆதார் இது எவ்வளவு பெரிய முடிவு. ஒரு வெரிஃபிகேஷனை ஓடிபி ஆதார் ஓடிபியை வச்சுதான் மாத்தணும்ன்ற ஒரு முடிவை ஓவர் நைட்ல 7 நாள் தலைவர் ராகுல் காந்தி கேட்டு கொடுத்தாரு. எப்படி 7 நாள் கேட்டு கொடுத்தாரு? அந்த 7 நாள் நாளையோட முடியுது. அந்த பயத்துல இந்த 7வது நாளுக்கு அப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சல ஒரு ப்ராசஸ், இத ஹைட்ரோஜன் பாம் மூலமா தலைவர் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு அம்பலப்பத்திருவாரோன்ற பயத்துல நைட்டோட நைட்டா திருட சாவியை பூட்டிட்டான், கதவை பூட்டிட்டான். ஆனா இந்த விஷயத்தை தலைவர் ராகுல் காந்தி இளைஞர்களை ஆய்வு பண்ணுங்க விசாரிக்கன்னு சொன்ன அடிப்படையில் நாங்க ஆய்வு செஞ்சதால இந்தியாலேயே தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பா இதை நாங்க அம்பலப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு நம்ம வாக்க நம்ம உரிமைகளை திருடி வித்திருக்காங்க தேர்தல் ஆணையம்ன்றத இன்றைக்கு நிரூபிச்சிருக்கு. அதேதான் கடைசி ஸ்லைட் தான் முடிய போகுது. 22 செப்டம்பர் வரைக்கும். இந்த 23 செப்டம்பர் பார்த்துக்கோங்க. இந்த கரெக்ஷன் பண்ணும்போது இந்த ஆதார் ஓடிபி பெறப்படும் போடுது. 22 அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ரைட்டுங்களா? அப்பட்டமான திருட்டா இல்லையா? தேர்தல் ஆணையம் எப்படி இந்த ஒரு சேஞ்ச் இப்படி ஒன்று பண்ணிருக்குன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் இல்லையே. லிங்கேஜ் வித் ஆதார் இஸ் ஒன்லி வாலண்டியரி நாட் மேண்டேட்டரின்ற சட்டம் இருக்கும் போது ஒரு மேண்டேட்டரின்னு போடும் போது கட்டாயமாக ஆதார் ஓடிபி இருக்கணும்னு சொல்லும் போது ஒரு பிரஸ் ரிலீஸ் எங்கேயாச்சும் எடுத்து காமிங்க. இன்னைக்கு தேதியில ஒரு பிரஸ் ரிலீஸ் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 23ஆம் தேதி பண்ணதுக்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி. ஞானேஷ்குமார் should stop protecting vote chores. Our demand EC must release evidence to Karnataka CID within 1 weekன்றாங்க. இது சாமானியனான அருண் பாஸ்கர், வெறும் யாருமே இல்லாத அருண் பாஸ்கர், எந்த ஒரு பெரிய அரசியல் பின்பலம் இல்லாத அருண் பாஸ்கர் வந்து இதை கண்டுபிடிக்க முடியுதுன்னா ECI அவன் டேட்டாவை மட்டும் கொடுத்தானா தலைவர் ராகுல் காந்திகிட்ட மாட்டிப்பான் தான் அர்த்தம். இப்போ நான் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இதை எனக்கு உதவலை இதை காமிக்கிறதுக்கு. நான் வந்து ஆய்வு பண்ணதில் காமிச்சிட்டேன்.
அப்போ என்ன சொல்றார் தலைவர் ராகுல் காந்தி? கர்நாடகா 18 லெட்டர் கொடுத்துச்சு சிஐடி, நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததான் இல்லைன்னா சொல்ல, ஆனா நீ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே, நீ சரியான இன்ஃபர்மேஷன் கொடு. அப்போ இந்த சரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்திருந்தா எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க ஓட்ட வெளியே வந்திருக்கும்ல, அப்ப தேர்தல் ஆணையம் மாட்டிருப்பால கையும் களவுமா. அதனால it is clear that election commission has acted out of sheer fear of Rahul Gandhi and has changed the entire system overnight on 23rd September 2025. Next slide. So இது உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து அம்பலப்பட்டிருக்கிறதுன்றது நம்புறேன். இது எதுவுமே ஏஐலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இது அனைத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கிறது, இதன் மூலியமாக தான் நடத்துச்சு. அதனால இன்றைய தேதி இந்தியாவிற்கு நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அறிவிப்பது என்றால், தேர்தல் ஆணையம் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பயந்து விட்டது. ஸோ இட் இஸ் அ விக்டரி ஃபார் ராகுல் காந்தி. இந்த 23 செப்டம்பர் வந்து தேர்தல் ஆணையம் மாத்திர இந்த விஷயம் தலைவர் ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி. அவரை பார்த்து பயந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டா இந்த இந்திய நாடே வந்து ஸ்தம்பிச்சு போகும் அப்படின்னு நைட்டோட நைட்டா மாத்திருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நான் மாத்திட்டேன், நான் திருந்திட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ நேத்தி வரைக்கும் செய்த குற்றத்திற்கு தண்டனை, வாக்கு திருடர்களும் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி அப்படி விடைபெறுகிறேன். அடுத்ததாக தலைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் இதை பற்றி விரிவாக பேசுவார். போட்டோஸ்ல இருந்து எல்லாமே மாத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து அந்த விஷயத்துக்குள்ள போல, அதாவது போட்டோ மாற்ற முடியும். இந்த போட்டோ எல்லாம் மாத்துறது வந்து வாக்கு திருட்டுக்கு உதவ போறது இல்லை. வாக்கு திருட்டுக்கு உதவுறதுக்கு என்ன வேணும்? மொபைல் நம்பர் மாற்றணும். வாக்கு திருட்டு மாத்துறதுக்கு என்ன வேணும்? போட்டோ மாற்றணுமா என்ன? இல்லை. எதை மாற்றணும்? மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பர்ல அந்த லூப் ஹோல் வச்சிருக்காங்க. என்ன கேட்டால் அதை ட்ரை பண்ணலடாங்க. ஆனா நாங்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சது எல்லாத்தையும் அலசி ஆராயணும் இல்லை, தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கணும். அப்போ ஃபோன் நம்பர் மாத்திருக்குல்ல, ஆனா உங்க ஃபோன் நம்பர்னா, உங்க ஓட்டர் ஐடினா உங்களுக்கு தெரியாம நான் மாத்தனா தப்பா இல்லையாண்ணா? தப்பாண்ணா? கொஞ்சம் சத்தமா சொல்லண்ணா. தப்பு தானண்ணா? அப்போ அது தேர்தல் ஆணையமே எந்த சாஃப்ட்வேரும் வேணாம். அண்ணன் பேர் என்னன்னா ராஜேஷ். அண்ணன் ராஜேஷோட ஓட்டர் ஐடியில் இருக்க ஃபோன் நம்பரை அருண் பாஸ்கர் வெறும் 1.5 நிமிஷத்துல அவரோட பெர்மிஷன் இல்லாம, அவர் இன்டிமேஷன் இல்லாம மாத்த முடியும்ன்ற ஒரு சிச்சுவேஷனை, ஒரு வழிமுறையை வச்சிருந்தது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. அப்போ அது வாக்கு திருடத்துக்கு உதவுறது தானே. அது நம்மள முட்டாள் தானே இருக்காங்க. ஓட்டு, அதாவது என்ன அண்ணன் சொல்றது கரெக்ட். அதாவது வாக்கு திருடுறவங்க இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பூத்துல ஒன்றும் இல்லை, ஆலன் சட்டமன்றத்தில் 5994 வாக்காளர்களை டெலீட் செய்யறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அவன் எந்த டேட்ல முயற்சி பண்றான்? சரி, நீங்களா இருந்தா 5000 ஃபார்ம்ஸை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் டெலீட் பண்ண முயற்சி பண்ணிப்பீங்களா? அப்போ யாரோட தைரியத்தில் பண்றீங்க? தேர்தல் ஆணையம் தைரியம் கொடுக்குதா இல்லையா? நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன், லூப் ஹோல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தான் இல்லையா? அப்ப என்ன பண்றான்? காங்கிரஸுக்கு வரக்கூடிய வாக்காளர்களை டெலீட் செய்வதற்கு முயற்சி பண்ணிருக்கான். அது கையங்கலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப தெரியாத இடங்கள்ல உத்தரப்பிரதேஷ்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல பூத் லெவல் ஆபீசர் இவங்களே வச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டு எத்தனை வாக்காளர்களை டெலீட் செய்ய முடியும்? அவங்களோட நாலேஜ் இல்லாம எத்தனை பேர் வாக்காளர் அடையாளத்தை திருடி இருப்பாங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி. இதுவரைக்கும் அருண் பாஸ்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஓட்டர் ஐடி தெஃப்ட் எப்படி நடக்குது, அந்த ஓட்டர் ஐடி தெஃப்டை வச்சு அந்த கான்ஸ்டிடியூன்சியில் எத்தனை பேரை வேணாலும் டெலீட் பண்ணலாம், ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணலாம் என்பதை பற்றி தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் கமிஷன் 2015-2016 ஈராநெட் எலக்ட்ரல் ரோல் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் அடிஷன், டெலிஷன் இதுக்காக உருவாக்கப்பட்ட பேக்எண்ட் சிஸ்டம். இதை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் NVSP நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை வச்சு தான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு திரு அருண் பாஸ்கர். இதுக்கு மட்டும் 2015 இதுவரைக்கும் 2000 கோடி செலவழிச்சிருக்காங்க.
2000 கோடி செலவழிச்சு எலக்ட்ரல் ரோல், ஓட்டர் ஐடி, என்ரோல்மெண்ட்டு இது எல்லாத்தையும் என்ஐசி மூலமா, வேற சாஃப்ட்வேர் ஏஜென்சி எந்த ஏஜென்சின்னு தெரியல, ஆனால் என்ஐசி மூலமா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு செலவழிச்சு ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் 5000 பேரை நீக்கலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு 1000 பேரை சேர்க்கலாம், இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்ல தெளிவா உங்களுக்கு சொன்னாரு. அந்த ப்ராசஸ் எப்படி என்பதை தான் இன்றைக்கு நம்ம தம்பி அருண் பாஸ்கர் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனா காமிச்சாரு. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாங்க ஒரு வாரமா பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி இதை மாற்ற முடியும்? ஒரு ஓட்டருடைய இவருடைய ஐடென்டிட்டி இவருக்கே தெரியாம இவர் போன் நம்பரை திருடி உள்ள லாகின் பண்ணி இவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சில யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்களோ, யாரெல்லாம் தலித்தோ, யாரெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்காளர்களோ, இந்த ஓட்டு ஜாபிதாவில் இந்த ஓட்டுல இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல பிஜேபி இவ்வளவு ஓட்டுல தோத்துருக்கு, இல்ல காங்கிரஸ் இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்கு, இல்ல ஏடிஎம்கே இவ்வளவு ஓட்டுல தோத்துருக்கு, டிஎம்கே இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த இதை டோட்டலாவே ஓட்டரை டெலீட் பண்ணிடலாம். நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்க, ஆனா உனக்கு ஓட்டு ஜாபிதால ஓட்டு இல்ல. ஈஸியா எத்தனை பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஓட்டர் ஐடி இருக்கு எனக்கு ஜாபிதால நேம் இல்லைன்றாங்க. எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு, நம்ம ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம், நம்ம ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட எலக்ட்ரல் பூத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? இது ஒண்ணு. ரெண்டாவது அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ்ல ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னாரு, ஜீரோ அட்ரஸ் ஜீரோல இருக்கு. அட்ரஸ் அப்பா பேர் அம்மா பேர் ABCDEFன்னு போட்டிருக்கான். சரி, ஜீரோல ஞானேஷ்குமார் பதில் கொடுக்கிறார், ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஜீரோன்றதெல்லாம் தெருவில் வாழ்றாங்கன்றார். சரி, தெருவில் வாழ்றான். அந்த தெரு இந்த தொகுதியில் இருக்குன்னு தெரியணும்ல. இந்த தொகுதியில டி நகர்ல, இந்த டி நகர்ல பாண்டி பஜார்ல ஜீரோன்னு போட்டா கூட பரவாயில்ல, வெறும் ஜீரோன்னு போட்டா என்ன அர்த்தம்? அப்ப எந்த அளவிற்கு இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை. இவ்வளவு தூரம் பணம் செலவழிச்சு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த வல்னரபிள் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 420 இடத்துல ஜெயிப்போம், நாங்க 39% இங்க வாங்கியிருக்கோம் ஓட்டு, ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தா நாங்க 39% கூட ஒரு 5% ஓட்டு போட்டா 44% வந்துடும், நாங்க ஜெயிச்சிருவோம்னு அமித்ஷா சொல்றாரு. அப்படின்னா கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பூத் லெவல் எந்த பூத்துல யாருக்கு அதிகமா ஓட்டா இருக்கு, இந்த பூத்ல கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்துல 70ல மட்டும் 5000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? 5000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 200 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 300 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, 79 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப இந்த கட்சி இந்த இடத்துல நம்ம கம்மியா வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு உத்தரப்பிரதேச இருந்து ஒருத்தன் ஓட்டரை திஃப்ட் பண்ணி ஓட்டரை ஸ்டோல் பண்ணி லாகின் பண்ணி இந்த தொகுதியில சைதாப்பேட்டை தொகுதியில ஒரு 5000 பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆபீசர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் ஒரே மாசத்துல 65 லட்சம் பேரை பீகார்ல டெலீட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப 65 லட்சம் பேரை ஒரே மாசத்துல டெலீட் பண்ணா எப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் சிஸ்டம் சொல்லுங்க பாப்பா. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், வேற ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இந்த நம்பரை டெலீட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கரெக்ட் சார். இப்படிப்பட்ட ஒரு ஓட் ஷோர் நடந்திருக்கு என்பதை இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம்.
lot of thanks to Dr. Ponraj sir as well as for my dear brother Arun who has demonstrated. சார் முக்கியமாக இதில் என்னென்னா தேர்தல் கமிஷன் இன்னொன்று ஒத்துட்ருக்கு. என்னென்னா மோடி வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ 0ன்னு போட்டு எல்லாம் தெருவில் இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ தேர்தல் கமிஷன் அவங்க மூலியமாகவே அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எஸ், மோடியுடைய ஆட்சி எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குன்றதை ஒன்று அப்ரூவ் பண்ணாங்க. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி பிஎல்ஓஸ், அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி த எலெக்ஷன் கமிஷன், த என்டையர் சிஸ்டம் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அப் டு த பாட்டம் லெவல். அவங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல், அவங்க யார்கிட்ட வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கோ அத்தனை பேரும் ஒன்று பயமுறுத்தியோ அல்லது உங்களுடைய வேலைகளை நீக்கப்படுவீர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அப்ரூவ் பண்ணுறோங்க, உங்களுக்கு வெறும் சைனிங் மட்டும்தான் அப்படின்றதான் பிஎல்ஓட ஒர்க்காக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு தேர்தலில் எப்படி நடத்த வேண்டும் என்று எல்லா அனைத்து கட்சியுடைய மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கண் துடைப்புக்கான நிகழ்ச்சி தான் அது. அதே போல தான் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா 2024 எங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிஜேபி இப்போ கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆணுச்சா இல்லையான்னு அடுத்த விஷயம். ஆனால் அது 1% ஏறி இருந்தாலும் கூட இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுடைய பங்கு என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக இங்கே பதிவு செய்கின்றோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் இல்லை. ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணது வந்து இந்த ஓட்டர் எங்கெல்லாம் ஓட்டை அடிஷன் பண்ண முடியும் எங்கெல்லாம் டெலிஷன் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த 5 மணிக்கு மேலே 7%, 8%, 9% ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு என்று சொல்லி உங்களுக்கு இந்த கிளியர் கட் இவிஎம் சிஸ்டத்தில் எவ்வளவு நேரத்தில் 5 மணிக்கு இத்தனை மணி எவ்வளவு ஓட்டு இந்த பர்டிகுலர் இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்ல போலாக இருக்கின்றத ஒரு பட்டன் அமைச்சுக்கனாலே தெரிஞ்சிடும், நம்பர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு என்விஎஃப்சி போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இந்த பூத் நம்பரில் இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டாலே உடனே அப்டேட் ஆயிரும். அப்போ 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்றத உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி என்விஎஸ்சி போர்ட்டலில் இருக்கு. ஆனால் இவர்கள் 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் இந்த 7%, 8% அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் சேர்த்த 0 அட்ரஸில் ஒரே அட்ரஸ்ல 80 பேர், ஒரே அட்ரஸ்ல 120 பேர், பேரே இல்லாம இப்படியெல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு 5 மணிக்கு மேல இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணி அந்த இவிஎம் மூலமா தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு சைடு வந்து இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில மாஸ்டர் ரோலை டெலீட் பண்றாங்க இல்ல அடிஷன் பண்றாங்க. இன்னொரு சைடு இவிஎம் வச்சு 5 மணிக்கு மேல பெர்சன்டேஜை கூட்டி காமிக்கிறாங்க. 2024 தேர்தலில் இந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 4.65 பேர் அதிகமாக 5 மணிக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. 4.65 பேர். அப்ப 240 சீட்ல இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 4.65 வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதனாலதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் 45 நாள்ல நாங்க அழிச்சிருவோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அப்ப இதுவும் சரி அதுவும் சரி, 2 இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஓகே, 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இருந்து இன்று வரை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த அத்துணை ஆபீசர்கள் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். 2வது. 3வது, எலெக்ஷன் கமிஷன் விவிபேட்டை 100% இந்த ஸ்லிப்பு தெர்மல் ஸ்லிப்பு, அதாவது இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட் அவுட் ஸ்லிப் வர்றது விவிபேட்டருடைய பிரிண்ட் அவுட். இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனா அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட்டை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வச்சு ஸ்லிப்பு விவிபேட்டு மூலமா வரக்கூடிய ஸ்லிப்பு தனியா பிரிண்ட் அவுட் வரணும். அந்த ஸ்லிப் எடுத்து பெட்டியில போடணும், தனி பெட்டியில போடணும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம்மையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இது 100% பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிறது.
5400 கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் 5400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட் போடலாம், இவிஎம் வைக்கலாம், கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஆனா இதை எண்ணுவதற்கு நேரமாகும் என்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்தி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பர்ல சுத்தி மடிச்சு போடணும், அப்புறம் பேலட் பேப்பரை ஓபன் பண்ணணும், அப்புறம் அந்தந்த பெட்டியில போடணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஒரே நாள்ல பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன், பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம். ஆனா ஒரு ஸ்லிப்பு தான், அந்த ஸ்லிப்பை பெட்டியில போட்ட எடுத்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 7 நாள் ஆகும்னு ஒரு வடிகட்டின பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணையா இருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே இந்த எலெக்ஷன் கமிஷனால், இந்த இவிஎம் சிஸ்டத்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் மலராது. இதை மாற்றுவதுதான் ஒரே வழி. எனவே மக்கள் அனைவருமே இதற்கான போராட்டத்தை களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் தமிழக இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும், தேர்தல் முறை மாற்றப்படும். இதோடைய முக்கியமான அடிப்படை எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கு. 2023 தேர்தல் கமிஷனுடைய தேர்ந்தெடுக்கும் முறையை மோடி அரசு மாத்துது. என்னன்னா, அங்கே யார் இருக்கணும் செலெக்ஷன் கமிட்டியில் அப்படின்னு சொல்லி இருந்ததை ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்துட்டு தே ஆர் பிரிங்கிங் அன் யூனியன் கேபினெட்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டா 2/3 மெஜாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்கள நாமினேட் பண்ணலாம். அதன் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஞானேஸ்வர். ஸோ அவங்க ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணி அதோடைய தப்புகள் அத்தனையும் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2024 எலெக்ஷனுடைய வெற்றி எந்த அளவுக்கு அது பாதித்து இருக்கும் என்பதை மிக தெளிவாக மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சொல்றாங்களோ, அதனால தான் மேல சந்தேகம் இருக்கு என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். சொல்லுங்க சார். மைக் நான் தாமஸ் பிராங்கோ. ஒரு தகவல், ஒரு கேள்வி. தகவல் 2021 தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் கடலோர மக்களுக்கு ஏராளமான பேருக்கு கடைசி நாள் பார்க்கும்போது ஓட்டுகளை காணும். ஓட்டு இல்ல. ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷன் வாங்கினதுலயே அப்ளிகேஷன் கொடுத்ததே 32,000 ஓட்டு பேருடைய அப்ளிகேஷன் வந்தது. ஐயா தேவசகாயம் ஐயாவா அங்க இருந்தாங்க. அவங்க மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அதுக்கான கோரிக்கை கிடைக்கல. நான் ஒரு டெஸ்டுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய போல் ஏஜென்டாக போனேன். பிரிண்டடா கொடுத்திருந்த ஃபார்ம் கேண்டிடேட்டு கொடுத்திருந்த வாக்காளர் பட்டியல் வேற, கடைசி நாள் அவங்க பயன்படுத்தின பட்டியல் வேற. புதுசா ஆட்கள் சேர்த்திருக்காங்க, கொஞ்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அது கடைசி நேரத்தில் நடந்திருக்கு. இது பத்திரிகையில் வந்தது, இந்து பத்திரிகையில் உட்பட வந்தது. இது தகவலுக்காக சொல்றேன். ரெண்டாவது, இங்க பொதுவாக தமிழ்நாட்டில் பலர்கிட்ட இதை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேவசாயம் சார் ஒரு நாள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, 7% வாக்குகள் அதிகரித்து பிஜேபிக்கு வந்திருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அனலைஸ் பண்ணதெல்லாம் டேட்டா கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. அதாவது இங்கும் அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, ஓட்டு டெலீஷன் நடந்திருக்கு. இது வெளியே வரல. வெளியே இதை நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணல. அது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 150 தொகுதிகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்தியா பிளாக் கூட்டணி லீட் பண்ணுது. சட்டசபை தேர்தலில் 240 எலெக்ஷன் தொகுதியில் பிஜேபி லீட் பண்ணுது. அப்படின்னா அங்கதான் அவர்களுக்கு டவுட் வருது. அங்கதான் தனி டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமை வச்சு இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில்
இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கு என்பதை நான் தெளிவாக அன்னைக்கே நான் சொன்னேன் நான். ஆனால் அன்னைக்கு யாரும் அதை கண்டுக்கல. ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி அந்த டேட்டாவை கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு மக்களது கவனத்தை பெற்றிருக்கிறது. எனவே வந்து ஓட்டு திருட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொஞ்சம் நடந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி 11% வாங்கியிருக்கு, 18% வாங்கியிருக்கு. ஆனால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தா கண்டிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. சார் 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 ஒரு டவுட் சார். இப்ப நீங்க அந்த வீடியோல நிறைய விஷயங்கள்லாம் டெமோ காமிச்சிங்க, வாக்கு எப்படி திருட முடியும், நம்பர் எப்படி மாத்த முடியும், எல்லாமே போட்டு காமிச்சிங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஒருத்தவங்களுடைய நம்பரை மாத்திட்டீங்க, இல்ல ஒருத்தவங்களுடைய ஓட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில வந்திருப்பார்ல, அந்த மாதிரி யாரும் வெளியில வந்த மாதிரி தெரியலையே. எப்படி மாத்திட்டா? நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இப்ப என் ஓட்டு இருக்கு, நான் வந்து இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரியுதுன்னு வைங்களேன், அதனால காங்கிரஸ் கட்சியில இருக்கிற நபர் என் ஓட்டை டெலிட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வெளியில வந்திருப்பேன், ஏங்க என் ஓட்டு வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்திருப்பேன், அந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியல. அது எத்தனை பேர் வந்து நான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன், எனக்கு என் நேம் வந்து பூத்துல இல்லைன்னு எத்தனை பேர் வந்து டிவியில பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர் எடுத்தா போதும், ஒரு பூத்துக்கு 50 பேர் 100 பேர் எடுத்தா போதும். அந்த 50 பேர் 100 பேர் அதுல ஓட்டு போட, அந்த 50 பேர்ல எத்தனை பேர் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியாது. அந்த 50 பேர்ல எத்தனை பேர் வந்து டிவியில பேட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 × 50 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? 50,000 ஓட்டு காலியா? அப்போ அவ்வளோ கூட போக வேணாம். 2 ஓட்டு 3 ஓட்டு 4 ஓட்டு 10 ஓட்டு, ஒரு பூத்தில் ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய லீடிங் குறைஞ்சிரும். யார் தோக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தோத்துருவாங்க. இவ்வளவுதான், சிம்பிளா. யாரெல்லாம் இந்த தொகுதியில, இந்த பூத்துல, இந்த தெருவுல இவர்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும், அந்த பூத்துல ஏஜென்ட்டுக்கு தெரியும். இவர்கள்லாம் இங்கதான் போட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் இங்கதான் ஓட்டு போடுவாங்கன்றது தெரியும். ஸோ அவங்கள தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ 4 பேர் 5 பேர் வெளியே வந்து சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது, அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அவ்வளவுதான். அதாவது நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது நிறைய பேர் வரலன்னு சொல்றீங்கல்ல, அப்படிலாம் இல்லை. நீங்க போய் நியூஸை கூகுளில் தேடி பாருங்க, எத்தனை பேர் என் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸாவே வந்திருக்கு. ஃபரிதாபாத் யூபி, சரிங்களா, அதுல வந்து ஒரு 150 வாக்குகள் ஓட்டு போடும் போது இல்லைன்னு வந்திருக்கு. நம்ம ஊர்லயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பொத்தாம்பதுவா பேசக்கூடாது. இப்போ இன்றைக்கு நான் காமிச்சல்ல இந்த ஓட்டர் வெப்சைட்ல இப்படிதான் ப்ராசஸ் இருக்குன்றதையே நம்ம கிட்ட எஜுகேட் பண்ணல யாரு, தேர்தல் ஆணையம். எஜுகேட் பண்ணிட்டா வாக்கு திருட முடியாதுல்ல. அப்போ எத்தனையோ பேர் வாக்கு திருடப்பட்டது உண்மைதான். அது நீங்க நியூஸ் தேடுங்க, கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வாக்கு திருட்டு. சரி சார், இப்ப சிக்னேச்சர்னு சொல்லிட்டாங்க, இப்ப இதுக்கப்புறம் அந்த மாதிரி மாத்த முடியாதா அப்படின்னு? அதனுடைய வல்னரபிலிட்டி என்ன இனிமேல் பார்த்தா தெரியும். இப்ப என்னன்னா, நேத்து வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஓப்பனா இருக்கு, வல்னரபிளா இருந்தது. நேத்து வந்து ஆதாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆதார் இருக்கு, உங்கள் ஆதார் இல்லாமல் உள்ளே போக முடியாது. உங்கள் ஆதார் ஓடிபி உங்களுக்கு வரும், நீங்கள் ஆதாரை யூஸ் பண்ணி உங்கள் ஓடிபியில் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போன பிறகு அந்த ஃபார்ம் 8 வந்து 100 பேருக்கு வேணாலும் சப்மிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆதார் ஐடி மட்டும்தான் பண்ண முடியும்னு இருந்தால் மட்டும்தான், என்னுடைய ஓட்டை நான் தான் டெலீட் பண்ணணும், நான் தான் சிட் பண்ணணும், நான் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் என்ற முறை இருந்தால் மட்டும்தான் இது வந்து நியாயமான முறை. ஆனால் யார் வேணாலும் ஒரு பூத்தில் போயிட்டு இல்லை கான்ஸ்டியூன்சியில் யாரை வேணாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம். அதை பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னா இதில் என்ன நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு? இது எப்படிப்பட்ட ஒரு திருட்டு என்பது ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளோதான் சார். இப்போ ஒரே செகண்ட், இதுக்கு ஒன்னே சொல்லிடுறோம். சார் சொன்னது 100% உண்மை. இதில் இன்னொன்று சொல்கிறோம், நீங்கள் சொன்னது உண்மைதான். ஆதார் ஓடிபியை இன்னைக்கு சேர்த்தாங்க. எதுக்கு திருட்டுத்தனமாக சேர்க்கணும்? மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு நாங்கள் இன்றிலிருந்து வாக்காளர் படிவத்தை திருத்தவோ ஆட் செய்யவோ டெலிட் செய்யவோ ஆதார் ஓடிபி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பிரஸ் ரிலீஸ் கொடுத்து சேர்க்க வேண்டியதானே? அப்போ தலைவர் ராகுல் காந்தி 7 நாள் கெடு கொடுத்தாரு. அந்த கெடு முடியறதுக்குள்ளார அவசரம் மாத்தி ஆகணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றத இங்கதான் மாத்திருக்காங்க. 2வது, தேர்தல் ஆணையமும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. ஆதாரும் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறது. இப்போ இதுக்கு பூட்டு போட்டு அதுக்கு பூட்ட ஓபன் பண்ணலாம்ல. ஆதார ஆக்ட் பண்ண முடியாதுன்றது
உண்மையா இல்ல. இப்ப இசிஐயே ஆக்ட் பண்ண முடியுதுல்ல, ஆக்கே தேவையில்ல, தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல சுலபமா பண்ண முடியும்னா ஆதாரத்துக்கும் ஏதாவது ஒண்ணு இதுக்கு மேல கண்டுபிடிச்சு பண்ணுவாங்கன்றதுதான் நாங்க கூறுறோம். சார் ஆதார் கம்ப்ளீட் ஆதார் வித் ஃபோன் நம்பர் எல்லாமே வேணும்னா உடனே பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். ராஜஸ்தான்ல போய் பணம் கொடுத்தா உங்க ஒட்டுமொத்த ஆதாரும் ஃபோன் நம்பரோட வந்துடும். இனிமேல் அந்த ஆதாரை வச்சுக்கணும் திருட முடியுன்ற சூழல் ஏற்படும். எனவே வந்து டோட்டலாக அந்த சிஸ்டமே வந்து வல்னரபிள் சிஸ்டம், ஹேக்கபிள் சிஸ்டம் அண்ட் இவிஎம் ஹேச்சிங் சிஸ்டம், இவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை கேலிக்குத்தாகிறது எலெக்ஷன் கமிஷன். எனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் மோடி அரசு ஆக்ஷன் எடுக்காது. மக்கள் போராட்டம் ஒன்றுதான். மக்கள் தெருவில் இறங்கி போராடினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு இந்த சிஸ்டத்தை மாற்றணும் என்பதுதான் முடிவு. அந்த முடிவுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியவே நாங்க பண்ணியிருக்கோம். சார் இப்போ அந்த போர்ட்டல்ல வந்து சார் இப்போ அந்த போர்ட்டல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த பர்மனன்ட் ரீலோகேட்டட் பர்மனன்ட் ஷிஃப்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஒரு 5 லட்சம் பேரோட வாக்குகள் வந்து புதிதாக வாக்காளர்கள் வந்து வருவாங்க. வடமாநிலத்தோட வாக்காளர்கள் தமிழகத்தில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எந்த மாதிரி பாதிப்பு வந்து அது ஏற்படுத்தும்? கண்டிப்பா வந்து நீங்க 15 லட்சம் வாக்குகளை தான் போன முறை திமுக வெற்றி பெற்றது. இந்த 15 லட்சம் வாக்குகளை வந்து நீங்க இங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்தெந்த பூத்துன்னு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணியாச்சுன்னா இந்த கிட்டத்தட்ட 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தோத்தவர்கள் ஜெயிச்சவர்கள் இவர்களது முடிவையே மாற்ற முடியுமா? முடியாதா? முடியுங்களா? இப்ப நீங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வட மாநிலத்தவர்களது நம்பரை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்குரிமை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ட்ரெடிஷனலா ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய இப்ப திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை எந்த கட்சி டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அங்க இருக்கவங்களாம் டெலீட் பண்ணிருங்க, புது வாக்காளர்கள் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணி நம்பர் இருந்தா போதும். உண்மையா கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியாது. பொய்யான வாக்குகள் 0 இருக்கும். அவங்க பூத்துக்கே போக தேவையில்லை. பூத்துக்கே போகாம இவிஎம் மூலமா ஓட்டு போட வச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. அப்ப எலெக்ஷன் மாறிடுமா? ரிசல்ட் மாறிடுமா? கண்டிப்பா அது மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடக்கும்போது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் இங்கு வரும் பொழுது குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது ஒரு மாநிலத்தில் போய் அவர்கள் தங்கி அவர்கள் குழந்தைகள் படித்து வந்தால் மட்டும்தான் ஓட்டுரிமை வழங்கப்பட வேண்டும். அப்ப 10 வருடத்துக்கு குறைவா இந்த ஒரு வருஷம் வந்துட்டு போறாங்க, வேலைக்கு வந்துட்டு போறாங்க, இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அந்த மாநிலத்தில் வழங்கப்படக்கூடாது என்ற சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டத்தை மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இங்க வந்து வாக்கு அளிக்கும் பொழுது இங்க இருக்கும் பொழுது பீகார்ல தேர்தல் நடக்குது அப்படின்னா இவர்களுக்கென்று ஒரு தபால் ஓட்டு சிஸ்டத்தை வாக்கு சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமே ஒழிய அவர்களை வட மாநில தொழிலாளர்களை டெம்பரரியா வந்து போறவங்களுக்கு வாக்குரிமையை அந்த வேலை செய்யக்கூடிய மாநிலத்தில் வழங்கக்கூடாது. வழங்கினால் அது மிகப்பெரிய வாக்கு திருட்டு, எலக்ட்ரல் ரோல் மேனேஜ்மெண்ட் மேனிபுலேஷன். அந்த மேனிபுலேஷன் மூலமாக ஆட்சியவே மாற்ற முடியும் என்பது நிச்சயம். இதையும் மாற்ற வேண்டும். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு தகவல் அண்ணனுக்கு. அதாவது ஆல்ரெடி திருப்பூர்ல போயிட்டு அவங்க ஓட்டர் ரோல் எடுத்து பாத்தீங்கன்னா பீகார் வாக்காளர்கள் வந்து இதுல இடம் பெற்றிருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதாவது பீகார்ல இருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து திருப்பூர்ல வாக்காளர்களா ஆட் ஆயிருக்காங்க. அதுவே வந்து ஒரு மோசடி தான் சார். இப்போ இந்த பீகார் வாக்காளர்கள் இவங்க வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனா இது தொடர்பா எலெக்ஷன் கமிஷனே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 19 படி இந்திய குடிமகன் ஆகிய யார் வேண்டுமானாலும் எங்க வேணாலும் வந்து குடியேறலாம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க டெல்லிக்கு போகலாம், டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க சேர்க்கக்கூடாது அல்லது ஒரு 10 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றத எப்படி அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் சார்? அது அங்கதான் வந்து அதை கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகுது. நீங்க இப்ப வெளிநாடு போறவங்க என்ஆர்ஐயா இருந்தாலும் ரெசிடென்டா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. நீங்க சிட்டிசனா மாறினா தான் அங்க ஓட்டுரிமை உண்டு. இங்க இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன்.
அப்ப பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இது. அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வேலை வாய்ப்புக்காக டெம்பரரியாக இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு யாரெல்லாம் எங்கெங்க வர்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களது வாக்குரிமை, அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றத தமிழ்நாட்டுடைய டெமோகிராஃபியோ தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸோ தமிழ்நாட்டில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் விழிப்புணர்வோ அவர்களுக்கு கிடையாது. அப்ப நேஷனல் லெவலில் அவர்கள் ஒரே பார்ட்டி அந்த ஒன்று காங்கிரஸ் தெரியலன்னா பிஜேபி தெரியும், தமிழ்நாட்டில் திமுக தெரியுமா, இல்லை வந்து அதிமுக தெரியுமா, இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா, இல்லை யாரும் தெரியும், ஒருத்தரும் தெரியாது. அப்ப இவர்களுக்கான ஓட்டு உரிமை என்பது இவர்கள் ஓட்டை வைத்து ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி எழுத முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது மாநிலத்தை விட்டு மாநிலம் இடம்பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும். 10 வருடங்கள் போயிருக்காங்க அப்படின்னா மினிமம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஊர்ல குடியிருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அங்கே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கன்சிடர் பண்றதுல தவறே கிடையாது. ஏன்னா இது இந்தியா. ஆனா 1 வருஷம் 2 மாசம் 3 மாசம் போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து வாக்குரிமைன்னு கொடுத்தா இது ஒட்டுமொத்த தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாத ஜனநாயகமா மாற்றிவிடும். எனவே அது ஓட்டுரிமை உண்டு. அந்த ஓட்டுரிமை நீங்க எங்க நேட்டிவிட்டி இருக்கோ, நேட்டிவிட்டி நீங்க வந்து காலேஜில் அட்மிஷன் போங்க, அட்மிஷன் போனால் என்ன சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம நானே வந்து சப்போஸ் கர்நாடகாவில் போய் நான் வந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன்னா எனக்கு நேட்டிவிட்டி கிடையாது. நான் 10 வருஷமா இருந்து என் பிள்ளைங்களை அங்கே படிக்க வச்சு நான் 6th இருந்து 12th வரைக்கும் படிக்க வச்சாதான் எனக்கு அந்த நேட்டிவிட்டியே கிடைக்கும். நான் போய் திடீர்னு 11ஆம் சேர்த்துட்டு நான் கர்நாடகா நேட்டிவிட்டி எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு கேட்டா கண்டிப்பா தரமாட்டான். அப்ப அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா? அப்ப ஓட்டு போடுறதுதான் முக்கியமான ஜனநாயகத்தினுடைய கடமை. அப்ப அந்த ஓட்டு போடுற சிஸ்டத்தை ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து இந்தியா சிட்டிசன் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகார்ல எலெக்ஷன் நடக்குதா, இங்க என்ரோல் பண்ணுங்க, பீகார்ல இருந்து வரவங்களை என்ரோல் பண்ணுங்க, அவங்களுக்குன்னு தபால் ஓட்டு பண்ணுங்க. ஒரு ஸ்கூல்ல போய் இந்த ஓட்டு சிஸ்டம் இருக்குன்னு லிங்க் பண்ணி காமிங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை எடுத்து அந்த ஓட்டுல தபால் ஓட்டு போடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது நியாயம், அது நேர்மை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலேயே அவங்கள ஓட்டர் ஐடியா சேர்த்தீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தனது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இது ஓட்டு திருட்டை என்கரேஜ் பண்ணக்கூடிய நடவடிக்கையாக அமையுடைய ஜனநாயகத்தினோட நடவடிக்கை அமையாது. சார் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்சைட்ல இப்படி ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் ஷோர் குறித்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாடி வரைக்குமே அந்த டெலிஷன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. 22 வரைக்கும் நடந்தா இருக்கு. நேத்து மதியம் வரைக்கும், நேத்து மதியம் இப்ப இந்த குணசேகரன் வந்தாப்புல இல்ல, நேத்து நாங்க தான் உட்கார்ந்து பேசினோம். அதாவது 2015 அதுதான் சொல்றோம். நான் சொல்லி முடிச்சிடுறேன் இது. அதாவது என்னன்னா 2015 தான் முதல் முறையா இந்தியாவில் ஆன்லைன் மூலியமா அடிஷன் ஃபார்ம், டெலிஷன் ஃபார்ம், கரெக்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும்ன்றதையே போர்ட்டலையே உருவாக்குறாங்க. நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். சரிங்களா? 2015 யார் அப்போ ஆட்சியில் இருந்தா? பாஜக. அப்போவே ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசிய வாக்கு திருட்டுன்றத மையப்படுத்தி ஒரு சிஸ்டத்தையே பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது, தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. அதாவது இன்றைய தேதி 2015 இருந்து 2025 வரைக்கும் 10 வருஷம். அதாவது ராகுல் காந்தி தலைவர் இதை கொண்டு வந்து இல்ல, இதை நிரூபிக்கலன்னா நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. நம்ம எல்லாரும் முட்டாளா இருந்திருப்போமே. நம்ம வாக்க திருடிட்டே இருந்திருப்பாங்க, நம்ம அடையாளத்தை திருடிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கும். ஒரு பெரிய ஒரு வரலாற்றை ராகுல் காந்தி தலைவர் படைச்சிருக்காரு. அதுக்கு பயந்து அந்த 7 நாள் கெடு கொடுத்தாங்களா தலைவர் ராகுல் காந்தி, உங்களுக்கு 7 நாள் தான் கெடு, விஷயத்தை கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்ட்டு. அந்த 7 நாளுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் ராகுல் காந்தி ஒரு சாதாரண அருண் பாஸ்கரால ப்ரூவ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த தலைவர் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணுவாரோன்ற ஒரு பயத்துல இதை வந்து ஆதார் ஓடிபியா இன்னைக்கு மாத்திட்டாங்க. இல்லைன்னா அதையும் மாத்திருக்க மாட்டாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு வாக்க திருடி உங்களை முட்டாளா நம்மளை முட்டாளா ஆக்கி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு 2024 அப்புறம் கொண்டு வராங்க. எதுக்கு கொண்டு வராங்க? வாக்கு திருட்டை இன்னும் வேகமா கொண்டு போலாம், ஒரே டைம்ல அடிக்கலாம் வாக்க அப்படின்னு தான். இன்னும் ஒரு 10 வருஷம் இதை விட்டுருந்தா ஒன் நேஷன் உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் தான் கேட்டிருக்குவாங்க தவிர்த்து இந்த எலெக்ஷனே இல்லாம ஆக்கணும்ன்றது தான் இப்போ இருக்கிற மத்தியில பாஜக அரசோட சூழ்ச்சியும் தந்திரங்களும். அதை
தலைவர் ராகுல் காந்தி இன்றைய தேதியில நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரோட 99 கோடி வாக்காளர்கள் ஜனவரி 2025 வரைக்கும் இருக்காங்கன்றது ஒரு கணக்கு வந்திருக்கு. 99 கோடி வாக்காளர்கள், அதுல நானோ ஆனந்த் பாபுவோ பொன்ராஜ் சாரோ மாணிக்க வாசகம் அவர்களோ அல்ல, மோடி அவர்கள், ராகுல் காந்தி தலைவர் அவர்கள், ஞானேஷ்குமார், ரஜினிகாந்த், ஷாருக் கான், யார் ஓட்ட வேணா இப்படி மாத்திரலான்றதுதான் 22 வரைக்கும் இருந்திருக்கு. அத தலைவர் ராகுல் காந்தி கொண்டு வந்த பயத்துல அதை தடுத்திருக்காரு. இந்த ஓடிபி மாத்துன்றது தடுத்ததுக்கான ஒரு சமம். அதுக்கு ராகுல் காந்தி தலைவருக்கு இந்த தேசமே, இந்த நாடே ஒரு நன்றியும் கடமையும் பட்டிருக்கணுன்றதை இந்த நேரத்தில் கூறிக்கிறது. இல்ல அது பழசு, உடனே மேனுவல் பேலட் பேப்பர் சிஸ்டத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், ஆல்ரெடி 10,000 கோடி 5,400 கோடியில வந்து இவிஎம் மிஷின், கண்ட்ரோல் மிஷின் அண்டு விவிபேட் வாங்கியாச்சு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தெர்மல் பிரிண்டருக்கு பதிலாக லேசர் பிரிண்ட் வைங்க. ஒன்று. ரெண்டாவது கோரிக்கை, 100% அந்த ஸ்லிப்பை, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு போட்ட ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகணும். அந்த ஸ்லிப்பை வந்து வாக்காளர் அதை எடுத்துட்டு பார்த்து, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு ஆதென்டிகேட் பண்ணி அதை ஒரு தனி பேலட் பேப்பர், பேலட் பாக்ஸில் போடணும். அந்த பேலட் பாக்ஸுக்கு இவிஎம் எண்ணுவதற்கு எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இப்போ கிடையாது. எல்லாமே எண்ண முடியும். விவிபேட்டையும் எண்ண முடியும், விவிபேட் ஸ்லிப்பையும் எண்ண முடியும், இவிஎம் எண்ண முடியும். ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா தான் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட்னு அர்த்தம். இங்கே இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணிட்டு ஸ்லிப்பில் வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஸ்லிப்பில் வந்தது தான் ஃபைனல் ரிசல்ட்டு என்று அனௌன்ஸ் பண்ணால், நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி ஓட்டு போடுறனோ அந்த வாக்கு திருடாத வாக்காக இருக்கும், சரியான வாக்காக இருக்கும். அதுதான் வேணும், அதுதான் நம்மளுடைய டிமாண்ட். எனவே பேலட் பேப்பருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது, டெக்னாலஜியில் லூப் ஹோலை தவிர்த்து, தப்பான விஷயங்களை பண்ணுவதை தவிர்த்து நம்ம கண்ணு முன்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து போடுங்க. அமெரிக்காவில் டெக்னாலஜி லெவலில் கம்மியாக இருக்கா? எலன் மாஸ்க்கு சொல்லியிருக்காரு, இவிஎம்மை நம்ப முடியாதுன்னு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு வேணுமா? அமெரிக்கா ஃபாலோ பண்ணுதா, ஜப்பான் ஃபாலோ பண்ணுதா, ஜெர்மனி ஃபாலோ பண்ணுதா? கிடையாது. எல்லாருமே ப்ராசஸ் ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓட்டை மட்டும் பேலட் பேப்பரில் தான் இன்னும் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியா இந்த ஓட்டு திருட்டை இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக மாஸ்டரோட அடிஷன் டெலிஷன் மூலமாகவும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு கோரிக்கை. இந்த மாத்தாம நீங்க இந்தியாவில் எதையும் மாற்ற முடியாது. புரியல சார். நியாயமான வாக்குப்பதிவு, நியாயமான வாக்குப்பதிவு என்பது நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேனோ, யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கு நான் போட்ட ஓட்டு தான், அந்த ஸ்லிப்பு தான் என்பதுதான் நியாயமான வாக்குப்பதிவு. இந்த ஸ்லிப்பை எடுத்து எண்ணுவது தான் சரியான வாக்குப்பதிவு. நான் ஓட்டு போட்ட பிறகு இவிஎம்ல என் ஓட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர் நியாயமான வாக்குப்பதிவு கிடையாது, அநியாயமான வாக்குப்பதிவு. அதை மேனிப்புலேட் பண்ண முடியும், இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ண முடியும். இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னா யாருக்கு வேணாலும் மொத்த ஓட்டு 1200 ஓட்டு ஒரு பூத்தில், இந்த 1200 ஓட்டில் இவர் தான் ஜெயிக்கணும்னு சிம்பிள் லோடிங் மிஷின் சிம்பிள் லோட் பண்ணும்பொழுதே ஒரு பேட்டர்னை உள்ள வச்சாச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் விழுந்த ஓட்டில் 1200 ஓட்டில் அந்த சிம்பிளுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும், மாற்றிடலாம். அப்போ அது மாறிச்சா நான் போட்ட ஓட்டு தானே நம்மளுக்கே தெரியலனா அதுக்கு பேர் அநியாயமான ஓட்டிங் சிஸ்டம், அது நியாயம் கிடையாது. அப்போ நான் ஓட்டு போடும் போதே எனக்கு தெரியணும், இந்த பேலட் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் தான் நான் இந்த சினிமத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு அந்த வாக்காளனுக்கு தெரியணும். அதை எண்ணுவது தான் நியாயமான வாக்குப்பதிவு முறை. சார், இறுதியான கேள்வி சார். இறுதியான தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் ரைட்டான கேள்விகளை கேட்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை பிளைண்டா நம்புறாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன கேள்வி கேட்டா அந்த எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல முடியுமா
முடியாதா என்பதை சரியான கேள்விகளை காமன் சென்ஸோட கேட்கணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. கேட்டாலே எலெக்ஷன் கமிஷனால தப்ப முடியாது. சூமோட்டோவை எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே சூமோட்டோவை எடுத்து இதை செய்யலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், மக்கள் ஒரு வாரமாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராட்டம் இறங்கி நடந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சூமோட்டோவாக இந்த கேஸை எடுத்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் பண்ணுங்க, இந்த தேர்தலை ரத்து பண்ணுங்க, புது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க. 2024 எலெக்ஷன் போலியான எலெக்ஷன், போகஸான எலெக்ஷன், மேனிபுலேட் பண்ணப்பட்ட எலெக்ஷன். எனவே இதன் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான், வேற இல்லை. ஒரே செகண்ட், கடைசியா மக்கள் வாங்க 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 வாங்க, அது போர்டு எடுத்துருவாங்க. போர்டு ஒரே செகண்ட். ஒரே செகண்ட் ஒரு பேக் ட்ராப் எங்க இருக்கு? ஒரே நிமிடம். ஒரே செகண்ட். உங்க இல்ல கடைசியா